My dear students, CME Intermediate Financial Accounting second part பார்க்க போகிறோம். இப்போ கொஷின் நம்பர் 4 பாருங்கள். இது வந்து பேஸ்ட் ஆன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேல்குலேஷன் போடணும். இப்போ அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்படியே பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ Mr. Arvind Kumar has a small business enterprise. He has given the trial balance கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸில் ஈச் அண்ட் எவரி ஐட்டம்ஸ் எங்கே அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அரவிந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் தெரியும், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில். அடுத்தது நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஒவ்வொன்றா. அடுத்தது மிஷினரி அக்கௌண்ட் அசெட் சைடு, டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தா 2 இடத்துல வரும், P&Lலையும் வரும், அதே சமயத்தில் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் லெஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ்லேயே டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் P&Lல மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி ரிப்பர்ஸ் டு மிஷினரி, P&L டெபிட் சைடு, அண்ட் தென் வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடு, வேஜஸ் சேலரி அக்கௌண்ட், அந்த சேலரிஸ் P&L அக்கௌண்ட் டெபிட் சைடு, இன்கம் டேக்ஸ் ஆஃப் மிஸ்டர் அரவிந்த் குமார். இன்கம் டேக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், we have to show it as a ட்ராயிங்ஸாக தான் காமிக்கணும். அப்போ கேபிட்டலில் அதை நம்ம லெஸ் பண்ணணும். அதனால் இது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டலில் லெஸ் பண்ணணும். கேஷ் இன் ஹேண்ட் அசெட்டு, லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட்டு, டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங், இதுவும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு. பர்ச்சேசஸ் ட்ரேடிங் டெபிட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதில் நம்ம லெஸ் பண்ணணும் பர்ச்சேஸில். சேல்ஸு நார்மலாக உங்களுக்கு தெரியும், சேல்ஸ் வந்து 4,98,000 இருக்குது, அதில் சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தால் நம்ம லெஸ் பண்ணணும். சிசிசி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 7,600 ருபீஸு கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது பேங்க் பேலன்ஸ் இல்லை, அது வந்து லைபிலிட்டி, அதாவது நம்ம ஓவர் டிராஃப்ட் கடன் வாங்கியிருக்கோம் பேங்க்லேருந்து அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அக்ரூட் இன்கம் அப்படின்னு ஒரு 3,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அக்ரூட் இன்கம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்தது அப்படின்னா நம்ம அக்ரூட் இன்கம் சொல்லிவிட்டு இன்கமில் ஆட் பண்ணுவோம், அதே சமயத்தில் அசெட்டில் போடுவோம். இங்கே ட்ரையல் பேலன்ஸில் அக்ரூட் இன்கம் கொடுத்துருந்தாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் ஒரே ஒரு இடத்துல அசெட் சைடில் மட்டும் வரும். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி சேலரி அவுட்ஸ்டாண்டிங், அதே மாதிரி தான். சேலரி அவுட்ஸ்டாண்டிங்னா என்னங்க, சேலரி வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் அவுட்ஸ்டாண்டிங், நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ்பென்சஸ் சைடில் P&Lஓ இல்லை ட்ரேடிங் சைடில், இப்போ இது வந்து P&Lல வரும் சேலரியில். அப்போ நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு லைபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது லைபிலிட்டியில் மட்டும் வரும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும். பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் ஷீட் அசெட், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக இன்கம் மாதிரி காமிக்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம், ஓல்டு பேட் டெப்ட், நியூ பேட் டெப்ட், அப்போ நியூ ப்ரொவிஷன் மைனஸ் இந்த ஓல்டு ப்ரொவிஷன், ஏதாவது எது அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லெஸ் பண்ணணும். பில்ஸ் பேயபிள் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட். பேட் டெப்ட்ஸுங்கிறது ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற பேட் டெப்ட்ஸ். ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற எந்த என்ட்ரியாக இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல தான் பேர் ஆகும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதா 2 இடத்துல. இதே பேட் டெப்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தா அது 2 டைம்ஸ் வரும். இங்கே வந்து என்ன பண்ணால் பேட் டெப்ட்ஸ் ஒன்று P&L மட்டும் டெபிட் சைடில் போடுவோம். டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேஸஸ் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா இட் இஸ் அன் இன்கம், அப்போ நம்ம P&Lல கிரெடிட் சைடில் போடணும். டெப்டார்ஸ் தெரியும், கிரெடிட்டார்ஸ் தெரியும், டெப்டார் அசெட், கிரெடிட்டார் லைபிலிட்டிஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் டெபிட் சைடு, மீதி டோட்டல் டேலி ஆயிடுச்சு. இது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருந்தா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் போடணும், அதே சமயத்தில் பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட் போடணும். அது ஒன்று. அடுத்தது ரைட் ஆஃப் பேட் டெப்ட்ஸ், இந்த 6,000 தான் சண்டே டெப்டார்ஸில் நம்ம லெஸ் பண்ணணும். அந்த பேட் டெப்ட்ஸ் ஏற்கனவே இங்கே ஒரு பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது இந்த பேட் டெப்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா P&Lல ஒரு இடத்துல போட்டால் போதும், எக்ஸ்பென்சஸ் மட்டும் காமிச்சா போதும். ஆனால் இந்த பேட் டெப்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சண்டே டெப்டார்ஸில் லெஸ் பண்ணணும், புரியுதுங்களா? அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து P&Lலையும் போடணும், சண்டே டெப்டார்ஸ்லையும் லெஸ் பண்ணணும். அதே மாதிரி மெயின்டைன் எ ப்ரொவிஷன் ஃபார் 5% ஆன் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இந்த டவுட்ஃபுல் டெப்டார்ஸில் இந்த 6,000 லெஸ் பண்ணது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் போடணும். ஆனால் அதில் வேறு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ த கூட்ஸ் காஸ்டிங் ₹10,000 வேர் சென்ட் ஆன் அப்ரூவல். நம்ம கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸில் நம்ம படிச்சிருக்கோம், ஃபவுண்டேஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலாக சேல் இல்லை, ஆனால் நம்ம என்ன சேல் என்ட்ரின்னு போட்டிருப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. 10,000 ருபீஸ் காஸ்டிங், ஆனால் நம்ம சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸில் போட்டிருக்கோம். அப்போ அந்த இன்வாய்ஸ் ப்ரைஸில் 12,000 போட்டிருக்கோம். அது வந்து திஸ் வாஸ் ரெக்கார்டட் அஸ் ஆக்சுவல் சேல். அப்போ இது வந்து ஆக்சுவல் சேல் இல்லை. குட்ஸ் சென்ட் ஆன் ரிட்டர்ன்லாம் பேசிஸ்ன்னு என்ன, அதாவது அன்டில் ஆர் அன்லெஸ் தே ஆர் அப்ரூவிங் த சேல். நான் இதை சேலாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னா சேல்ஸ், அப்படி இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டில் க்ளோசிங் ஸ்டாக்காக காஸ்ட் ப்ரைஸில் காட்டணும்.
ஸோ இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் ஒன்று இருக்குது, நல்லா பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி நீங்கள் இன்ட்டு போட்டு வச்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன, பேட் டெப்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த பேட் டெப்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இங்கே ஒரு ஏரோ போட்டுங்க. அடுத்தது சேல்ஸில் இதை நம்ம லெஸ் பண்ணி காட்டணும். இந்த ஃபிகரில் சேல்ஸில் லெஸ் பண்ணி காட்டணும். அதாவது அப்ரூவ்ட் ஆன் சேல்ஸ் அப்படின்ட்டு சேல்ஸ் ஆன் அப்ரூவ் பேசிஸ்னால் அதை லெஸ் பண்ணி காமிக்கணும். எந்த லெஸ் பண்ணி காமிக்கணும், அதாவது இந்த 12,000 rupees இன்வாய்ஸ் வேல்யூலேருந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். அப்போ இந்த 10,000 rupees காஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்டாக் ஆன் சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லி க்ளோசிங் ஸ்டாக்கில் இதை காட்டணும். அதை அப்படின்னு எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 2,400 rupees, இது பெய்ட் ஆஸ் ஏ ரெண்ட் ஃபார் ஆஃபீஸ் வாஸ் டெபிட்டட் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் வாஸ் இன்க்ளூடட் இன் டெப்டார்ஸ். 2,400 ரூபா நம்ம ரெண்ட்டு கொடுத்துருக்கோம், அதை வந்து லேண்ட்லார்ட் அக்கௌண்ட்டில் போட்டு டெப்டார்ஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ டெப்டார்ஸில் லெஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆயிரும், இங்கே பாருங்கள், டெப்டார்ஸில் நீங்கள் லெஸ் பண்ணணும், கவனிக்கணும். இந்த இடத்துலையும் ஒரு ஏரோ பண்ணிக்க, இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் P&Lல இந்த ரெண்ட்டையும் போட்டுக்கணும். அப்போ எக்ஸ்பென்சஸ் ரெண்ட்டு ஒன்று போட்டுக்கணும். இந்த 2,400 டெப்டார்ஸில் லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மேனேஜர் இஸ் டு பி கிவன் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் டெப்ரிசியேஷன். அதாவது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் ப்ராஃபிட் அதர் இன்கம்லாம் ஆட் பண்ணி இந்த கமிஷனை தவிர மீதி இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லெஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்டில் இருந்து ஆஃப்டர் கமிஷன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டிலேருந்து ஆஃப்டர் கமிஷன் அப்படின்னா 10/110 அப்படின்னு போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, த மேனேஜர் இஸ் டு பி கிவன் 12% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கணும். பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னா என்ன பண்ணணும், 12% அப்படிமா. அப்போ இந்த அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி, அதை ஜென்ரல் மேனேஜர் இதை கவுண்ட் பண்ணி அதை லெஸ் பண்ணது போக மீதி இருக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 12% பிஃபோர் சார்ஜிங். நல்லா பார்க்கணும், பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னா நீங்கள் 12/100 அப்படியே போட்டால் போதும். அந்த இது நம்ம பின்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக போட்டுக்கிட்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் இதில் மெயினாக நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இந்த ரெண்ட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ரெண்ட்டை நீங்கள் P&Lல போடணும், இல்லை அதே மாதிரி டெப்டார் அக்கௌண்ட்டில் லெஸ் பண்ணணும். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, 10% ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னா 10/110 போட்டு இதை கால்குலேட் பண்ணோம். அது P&L நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்ப்போம். இந்த ஒர்க்ஸ் மேனேஜர் இஸ் டு பி கிவன் அப்படின்னா இதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கடைசியாக நம்ம நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங்னா 12/100 அப்படின்னு நம்ம போட்டு அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு என்னமோ இப்போ நம்ம எல்லாம் சொன்னோம், ட்ரேடிங் ஓப்பனிங் ஸ்டாக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸஸு, லெஸ் பர்ச்சேஸு, ரிட்டன். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜஸ் மட்டும்தான் இருக்குது. சேலரி வராது, ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ் வராது, பர்ச்சேஸஸ் வரும், பர்ச்சேஸ் ரிட்டன் வரும், சேல்ஸ் வரும், இவ்வளோ தான். க்ளோசிங் ஸ்டாக் வரும். அப்போ நம்ம இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போடுவோம். அப்படியே கால்குலேட் பண்ணிங்க. இந்த புக்ஸ் ஆஃப் யார், நீங்கள் அரவிந்த் குமார் அப்படிங்கிறதுல நீங்கள் எழுதணும். அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் அரவிந்த் குமார், இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2024 அப்படின்னு எழுதிக்கலாம் நீங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறேன். ட்ரேடிங்கில் நீங்கள் எழுதும்போது அப்படி எழுதிங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா இதில் என்ன வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக், டு ஓப்பனிங் ஸ்டாக், இந்த பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டில் அப்படியே போட்டுங்க. இங்கே ஒரு அமௌண்ட்டு, இங்கே ஒரு அமௌண்ட் போட்டுங்க. பர்டிகுலர்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் வரும், 74,000 rupees. அப்போ 74,000 rupees ஓப்பனிங் ஸ்டாக்கில் 74,000 rupees ஓப்பனிங் ஸ்டாக் போடுங்க. டூ பர்ச்சேசஸ், பர்ச்சேசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸில் 2,50,000 rupees இருக்குது, 2,50,000 rupees இருக்குது. இதில் பர்ச்சேஸ் ரிட்டர்னு இருக்குது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோக்கு பாருங்கள், 3,000 rupees இருக்குது. அப்போ லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 3,000 rupees இருக்குது. அப்போ 3,000 லெஸ் பண்ணிங்கன்னா 2,50,000 3,000 போச்சுன்னா 2,47,000. இது அப்படியே போட்டுங்க. அடுத்தது ஒரே ஒரு இது, இந்த வேஜஸ் அமௌண்ட், இந்த அமௌண்ட்டு, இந்த வேஜஸ் அப்படிங்கிறது எவ்வளோ, 54,000 இருக்குது. அந்த வேஜஸை போட்டுங்க. அப்போ 2 வேஜஸ் 54,000. சரி, வேஜஸுக்கு அப்புறம் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் எதுவுமே இல்லை. பில்ஸ் பேபிள் நோ, இதில் எதுவுமே இல்லை. அப்போ சேல்ஸ், பை சேல்ஸ்,
சேல்ஸில் 4,98,000 இந்த ஃபிகர் போடணும். 4,98,000 ருபீஸ். அப்போ 4 lakh சேல்ஸில் 4,98,000. இது வந்து நீங்கள் இன்னர் காலத்தில் போட்டு 4,98,000 லெஸ் சேல்ஸ் ரிட்டன். சேல்ஸ் ரிட்டன் எதாவது சொல்லியிருக்காங்களா? சேல்ஸ் ரிட்டன் வந்து ரிட்டன்னு ஒன்று சொல்ல, ரிட்டன் ஆன் அப்ரூவல், அதாவது அப்ரூவல் பேசிஸில் அதை நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் லெஸ் பண்ணணும். அப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள். அதாவது கூட்ஸ் காஸ்டிங் 10,000 வேர் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ் டு கஸ்டமர் அட் 12,000 ருபீஸ். அப்போ இது வந்து இந்த 12,000 ருபீஸ் சேல்ஸில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. இந்த 12,000 ருபீஸ் நம்ம எடுத்துடணும். அப்போ லெஸ், அப்போ இதை வந்து அப்ரூவல் பேசிஸில் வர்றது, அப்ரூவல் பேசிஸில் வர்றது 12,000 ருபீஸை லெஸ் பண்ணுங்க. 12,000 ருபீஸை லெஸ் பண்ண எவ்வளோ வருது? 4,86,000. அப்போ 4,86,000 சேல்ஸ் வந்துடும். க்ளோசிங் ஸ்டாக் எங்கே கொடுத்துருக்காங்க? இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு தான், அதாவது 60,000 ருபீஸ். அப்போ பை க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் 60,000 ருபீஸ். ஸோ இப்போ இது 3 ஐட்டம் தான். இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து 4,86,000 ப்ளஸ் 60,000. ஸோ 5 lakh அதில் 12 குறைச்சிட்டிங்களா? 586, 4,86,000 ப்ளஸ் 60,000. ஸோ 546, அதில் மைனஸ் 74,000 மைனஸ் 247 மைனஸ் 54,000 187. இது வந்து ஆக்சுவலாக 498ல் 12,000னா 486. க்ளோசிங் ஸ்டாக்கில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இதில் ஆக்சுவலாக ஒன்று க்ளோசிங் ஸ்டாக்கு 60,000 ஏற்கனவே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 60,000ல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 10,000 ருபீஸ் காஸ்ட்டில் இருக்குது இல்லையா, சேலார் ரிட்டன் பேசிஸில் இருக்கிற கூட்ஸ் நம்ம அனுப்பிச்சிருக்கோம், அங்கே ஸ்டாக்காக இருக்குது. அப்போ அந்த ஸ்டாக்கை, அப்போ ஸ்டாக் ஆன் அப்ரூவல் பேசிஸ், ஆன் அப்ரூவலில் அது ஒரு 10,000 ருபீஸ் ஆட் பண்ணிங்கன்னா, அப்போ இது வந்து 70,000 ருபீஸ் ஆகிடும். அப்போ 70,000 ருபீஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக இது வந்து 4,56,000 ஆகிடும். அப்போ 4,56,000 அப்படின்னா அதில் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட். அப்போ 74,000, ஸோ 4,56,000 மைனஸ் 74,000 மைனஸ் 2,47,000 மைனஸ் 54,000, ஸோ 81,000 வந்து வருது. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்க, நெட் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ டு P&L அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ஜிபி ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அப்படின்னு எழுதணும். அப்போ எவ்வளோ? 1,81,000. இதுதான். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட். இப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் பை கிராஸ் ப்ராஃபிட், அதாவது பை கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து எப்படி எழுதலான்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி பை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ என்ன, ஜிபி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,81,000. அதை அப்படியே போட்டுங்க, 1,80,000. இதில் நீங்கள் மீதி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருது பாருங்கள். இப்போ அரவிந்த் கேபிட்டல் மிஷினரி, டெப்ரிசியேஷன், ரிப்பேர்ஸ், வேஜஸ், சேலரிஸ் வரும். சேலரிஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், சேலரிஸ் 21,000. அப்போ 2 சேலரிஸ் 21,000. சரி, சேலரிஸ் வந்துடுது. அடுத்தது பேட் டெப்ட்ஸ். சேலரிஸை விட்டா இன்கம், அரவிந்த், கேஷ் அண்ட் டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங் அது வரும். அப்போ டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங், டூ டெப்ரிசியேஷன் பில்டிங் லெவலோ, டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங் வந்து 5,000 ருபீஸ். சரி, டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அக்ரூட் இன்கம், சேலரி அவுட்ஸ்டாண்டிங், சேலரி அவுட் அங்கே வந்துடும், பில்ஸ் ரிசீவபிள், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டவுட்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேசஸ். இங்கே இன்கமில் பை டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேசஸ். டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேசஸ் எவ்வளோ வருது? 7,080. அப்போ 7,080 ருபீஸ் இந்த இதில் வருது டிஸ்கவுண்ட்டில். இப்போ நீங்கள் 5,000 ருபீஸ் இதை போட்டிங்க. அடுத்தது
இதில் மிஷினரியில் டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங், இங்கே டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி ஒன்று இருக்குது. அப்போ டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி ஒரு 5200. ஸோ மிஷினரி போட்டாச்சு, டெப்ரிசியேஷன் இது போட்டாச்சு. ரிப்பேர்ஸ்னு ஒன்று இருக்குது, இந்த ரிப்பேர்ஸ் அமௌண்ட் ஒரு 5000. அப்போ 2 ரிப்பேர்ஸ் 5,000 ரிப்பேர்ஸ் டு த மிஷினரி 5200. சரி, இதில் வந்து அந்த மிஷினரி போட்டோம் எவ்வளோ, மிஷினரிக்கு வந்து 4000, இது வந்து 4000. ஸோ இது 3 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட்ஸ். இந்த பேட் டெப்ட்ஸில் கொஷனில் நல்லா பாருங்கள், பேட் டெப்ட்ஸு ஏற்கனவே ஒரு பேட் டெப்ட்ஸ் இருக்குது, இந்த பேட் டெப்ட்ஸ் இருக்குது 2000 பேட் டெப்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த பேட் டெப்ட்ஸ் ஒரு 6600 இருக்குது. ப்ரொவிஷனும் போட சொல்கிறாங்க. அப்போ டெப்டார்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது 70,000 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்போ நான் இங்கே ஒரு நோட்டு ஒன்று போடுறேன் பாருங்கள். இந்த நோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த நோட்டு தான் வந்து உங்களுக்கு, அதாவது சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. சன்ட்ரி டெப்டார்ஸில் எவ்வளோ வருது, 70,000 ருபீஸ் டெப்டார்ஸ் வருது. இது வந்து கிரெடிட் சேலு. கிரெடிட் சேலில் வந்து நம்ம சேலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டோம். 12,000 ருபீஸ் இந்த சேல்ஸ்லேருந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம். அப்போ இதை லெஸ் பண்ணிடணும். அப்போ லெஸ் சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸில், ஆன் அப்ரூவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 12,000 ரூபாய் லெஸ் பண்ணணும். 12,000 ருபீஸ் நீங்கள் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 70,000 மைனஸ் 12,000 லெஸ் பண்ணிங்கன்னா 58,000 ரூபாய். அது இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெப்டார்ஸில் நம்ம இன்னொன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது 2,400 ருபீஸ் பெய்ட் ஆஸ் ரெண்ட் ஃபார் லேண்ட் அக்கௌண்ட் விச் வாஸ் இன்க்ளூடட் இன் டெப்டார். அப்போ இந்த 2,400 எங்கே வரணும் அப்படின்னா ரெண்ட்டில் வரணும். இங்கே ரெண்ட்டுன்னு போட்டு 2,400 போட்டுங்க. ஆனால் இந்த 2,400 டெப்டாரில் லெஸ் ஆகணும். அப்போ லெஸ், ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். அப்போ ரெண்ட்டு வந்து இந்த அமௌண்ட்டு பண்ணது வந்து ஒரு 2,400 லெஸ் பண்ணணும். சரி, இதையும் நம்ம லெஸ் பண்ணிட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள். அப்போ இதில் ஒரு 12,000 லெஸ் பண்ணியாச்சு, இங்கே ஒரு லெஸ் பண்ணிடுச்சு. பேட் டெப்ட்ஸ், இந்த பேட் டெப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம லெஸ் பண்ணணும். பேட் டெப்ட்ஸு இந்த பேட் டெப்ட்ஸ், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற பேட் டெப்ட்ஸை ஒரு 6,000 ருபீஸ் அதையும் லெஸ் பண்ணுங்கள் வச்சிங்களா. மீதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்ட்டு போட்டாச்சு. அடுத்தது வந்து நீங்கள் 12,000 ஒன்று லெஸ் பண்ணியாச்சு, 2,400 ஒன்று, 6,000 ஒன்று பண்ணியாச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் மொத்தமாக. அப்போ 70,000 மைனஸ் 12,000 மைனஸ் 2,400 மைனஸ் 6,000, ஸோ 49,600 இருக்குது. அப்போ இந்த பேலன்ஸில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரொவிஷன் போடணும். என்ன சொல்கிறாங்க ப்ரொவிஷன், இந்த ப்ரொவிஷன் ஆன் ஆஃப் 5% ஆன் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அப்போ ப்ரொவிஷன் லெஸ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸு 5% அப்படின்றாங்க. அப்போ 49,600ல் 5% போட்டிங்க அப்படின்னா 2,480 இந்த அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு வரணும். இப்போ இது நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் வர வேண்டிய ஃபிகரு. அப்போ இதை லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது 47,120. இதுதான் பேலன்ஸ் ஷீட்டு அசெட் சைடில் வர்ற இந்த ஃபிகர் அப்படியே வரும். சரி, இப்போதைக்கு நமக்கு P&Lக்கு நம்ம இந்த ஃபிகர் நம்ம எடுத்துக்கணும், 2,480 எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸில் ஓல்டு பேட் டெப்ட்ஸ் நீங்கள் இப்போ இங்கே போட்டுக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். 2 பேட் டெப்ட்ஸ், பேட் டெப்ட்ஸில் ஓல்டு எவ்வளோ அமௌண்ட்டு, 2,000. நியூ பேட் டெப்ட்ஸ் இந்த 6,000. அப்போ நியூ பேட் டெப்ட்ஸில் 6,000. நியூ ப்ரொவிஷன் எவ்வளோ எடுத்தோம், இந்த 2,480. அப்போ 2,480. சரி, மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த 3 ஃபிகரும் வரும். அப்போ மொத்தமாக நீங்கள் எவ்வளோ வருது இதில், 2,000 ப்ளஸ் 6,000 8,000 and then 10,080. அப்போ நீங்கள் 10,480 வருது. இந்த 10,480ல்
லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் ஒன்று இருக்கும். இந்த கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10,080 ஓல்டு ப்ரொவிஷன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இந்த 10,000 ருபீஸை லெஸ் பண்ணலாம். அப்போ ஓல்டு ப்ரொவிஷனில் என்ன சொல்கிறேன்னா 10,000 நீங்கள் லெஸ் பண்ணால் மீதி இருக்கிற 480 தான் அவுட்டர் காலத்தில் வரும். ஸோ நீங்கள் இதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபிகர் போட்டாச்சு, ரெண்ட்டு போட்டாச்சு, அப்புறம் வேறு ஏதாவது போட வேண்டியிருக்கா அப்படின்னு பாருங்கள். இதில் டெப்டார்ஸில் இப்போ மொத்தமாக 480 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ட்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேசஸ் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டெப்டார்ஸ், கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேபிள், ப்ரொவிஷன் ஆன் டெப்ட், பில்ஸ் ரிசீவல், சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அது அங்கே வந்துடும். லைபிலிட்டிஸ் இது அசட் சைடு வந்துடும். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அது லெஸ் பண்ணியாச்சு, இதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் அது ஓகே. ரிப்பேர்ஸ் அண்ட் போட்டோமா, ரிப்பேர்ஸும் போட்டோம். சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மொத்தமாக இவ்வளோ ஐட்டம் போட்டிருக்கோம். அப்போ கரெக்டாக கவனிங்க. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றது வந்து உங்களுக்கு எதில் வருதுன்னா, ஜென்ரல் மேனேஜர் இஸ் டு பி கிவன் அட் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். அதில் அடுத்தது ஒர்க்ஸ் மேனேஜர் இஸ் டு பி கிவன் 12% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் அட் த கமிஷன். ஸோ ஒர்க்ஸ் மேனேஜருக்கு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஒர்க்ஸ் மேனேஜருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணால் அப்போ மொத்தம் இந்த பேலன்ஸ் எவ்வளோ, அதிலிருந்து இது வரைக்கும் வந்த ஒட்டுமொத்த பேலன்ஸ் எவ்வளோ அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து மீதி எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ 1,81,000 ப்ளஸ் 7,080, அப்போ 1,88,080 மைனஸ் 21,000 மைனஸ் இதில் பாருங்கள் 5,000 மைனஸ் 4,000 மைனஸ் 5,200 மைனஸ் 2,400 மைனஸ் 480. வெரி குட். ஸோ வந்து 1,50,000 ருபீஸ் வருது. அப்போ இந்த 1,50,000 ருபீஸில் தான் நீங்கள் இந்த 12%க்கு உண்டானது போகணும். அதாவது ஒர்க்ஸ் மேனேஜர் பிஃபோர் சார்ஜிங் இல்லை. அப்போ முதல்ல நீங்கள் ஒர்க்ஸ் மேனேஜர்ஸ் கமிஷன், அப்போ கமிஷன் டு ஒர்க்ஸ் மேனேஜருக்கு போடுங்க. எவ்வளோ 12%, எவ்வளோ பிஃபோர் கமிஷன். பிஃபோர் கமிஷன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், ஸ்பேஸ் வர இல்லை. அப்போ நீங்கள் பாருங்கள் 1,50,000, அப்போ இந்த இடத்துல போடுறேன், இந்த இங்கே எழுத பாருங்கள் 1,50,000 இன்ட்டு 12/100 ஆச்சுங்களா. 12 அப்போ 1,50,000 இன்ட்டு 12% அப்படின்னு போட்டிங்கன்னா 18,000 ருபீஸ் வருது. அப்போ 18,000 ருபீஸ் தான் ஒர்க்ஸ் மேனேஜர் கமிஷன். அப்போ இந்த 18,000 நீங்கள் இங்கே லெஸ் பண்ணலாம். அப்போ ஏற்கனவே 1,50,000 இருந்தது, அதில் இந்த 80,000 போயிடுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 1,32,000 இருக்கும். அப்போ நீங்கள் என்ன மேனேஜர், ஜென்ரல் மேனேஜரோட கமிஷன் எப்படி வரும் அப்படின்னா, அப்போ 1,32,000 அதில் 10%, 10/10 பிஃபோர் கமிஷன் சார்ஜிங் அப்படின்னா 10%. அப்போ எவ்வளோ வரும், 13,200. ஸோ இந்த 13,200 நீங்கள் அதாவது எவ்வளோ பாருங்கள், 1,32,000 அதில் 10% அப்படிங்கிறது 1,32,000 இன்ட்டு 10%. அதாவது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் மேனேஜர் இஸ் டு கிவ் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அதாவது இதில் வந்து ஆஃப்டர் சார்ஜிங் போனது தான் பிஃபோர் சார்ஜிங். ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னா 1,32,000 10 டிவைடட் பை 110, 100 + 10, அப்போ 110. அப்போ 1,32,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 110. ஸோ 12,000 ருபீஸ். அப்போ 12,000 ருபீஸ் தான் இவங்களுக்கு வரும். நல்லா இதை மாற்றி போட்டுறாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நானே இப்படி தான் நினச்சிட்டேன். இது வந்து பிஃபோர் கமிஷன், இது வந்து ஆஃப்டர் கமிஷன். நல்லா பார்க்கணும், இது பிஃபோர், இது ஆஃப்டர். அப்போ இது வந்து 12,000 ருபீஸ். அப்போ டு கமிஷன் டு ஜென்ரல் மேனேஜர், அப்போ 12,000 ருபீஸ். அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், இப்போ நீங்கள் P&L வந்து முடிக்கலாம். அப்போ 1,81,000 ப்ளஸ் 7,080, ஸோ 1,88,080 மைனஸ் இப்போ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். மொத்தமாக
1,88,080 மைனஸ், இப்போ எல்லாமே ஏற்கனவே நீங்கள் வேணால் 1,50,000 இருந்தது, அதில் 30 போச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,20,000 வரும். 1,00,000 இங்கே வந்து 30 போச்சு, இந்த 30 போச்சு, 1,50,000 இருந்தது இல்லையா, அதிலேருந்து தானே கால்குலேட் பண்ணோம். அப்போ என்ன வரணும், இட் ஷுட் பி 1,20,000. அப்போ 1,20,000 rupees. இது வந்து நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இந்த அமௌண்ட்டு தான். ஸோ இது நல்லா பாருங்கள், இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இது P&L அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போடலாம். பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் அப்படின்னு போடுங்க. பேலன்ஸ் ஷீட்டில் அப்படியே ஒவ்வொன்றா போடுங்க. கேபிட்டல் இருக்குது, இந்த கேபிட்டலில் நம்ம என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸ் பே பண்ணதை லெஸ் பண்ணணும். அப்போ கேபிட்டல் வந்து 1 lakh, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணது ட்ராயிங்ஸில் வரும், ஜென்ரல் மேனேஜர், அதாவது இங்கே வருது பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ், இங்கே பார்த்தோமே இன்கம் டேக்ஸ் ரிட்டன் 1000 rupees. அப்போ இது வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டன், அப்போ ட்ராயிங்ஸில் லெஸ் பண்ணோம், லெஸ் ட்ராயிங்ஸ் எவ்வளோ, 1000 rupees. ஸோ லெஸ் பண்ணிங்க அப்படின்னா வர்றது 99,000. இந்த 99,000ல் இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கால்குலேட் பண்ணிங்க, 1,20,000. அந்த 1,20,000 ஆட் பண்ணுங்கள். அப்போ ஆட் நெட் ப்ராஃபிட் 1,20,000. ஸோ 1,20,000 இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ 1,20,000 ப்ளஸ் 99,000. ஸோ 2,19,000 rupees. இங்கே 2,19,000 rupees இங்கே போடுங்க. சரி, அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு பில்ஸ் பேயபிள் ஒன்று இருந்தது, கிரெடிட்டர்ஸ் ஒன்று இருந்தது, பில்ஸ் பேயபிள் ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். அப்போ பில்ஸ் பேயபிள் எவ்வளோ வருது, 16,000 rupees. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அது எவ்வளோ இருக்குது பாருங்கள். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸில் இங்கே 62,520 கிரெடிட்டர்ஸு. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ்னு ஒன்று பார்த்தோம் தெரியுமா, இங்கே பாருங்கள். அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் 4,000. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 4,000, அது ஒரு அமௌண்ட்டு. சரி, அடுத்தது இப்போ இது நான் போட்டோம், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் போட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டம் வந்து இதில் கிரெடிட் சைடில் வர்றதெல்லாம் நம்ம இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ரெண்டுமே பே பண்ணலை. இந்த கமிஷன் வந்து கமிஷன் டு ஜென்ரல் மேனேஜர், அதே மாதிரி கமிஷன் டு ஒர்க்ஸ் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங். அப்போ அதை லைபிலிட்டியாக காட்டணும், இன்னும் பே பண்ணல. எதெல்லாம் நம்ம பே பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங் P&L அக்கௌண்ட்டில் ட்ரையல் பேலன்ஸில் வர்றது எல்லாமே பெய்டு, அதான் அட்ஜஸ்டடு. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர்றது எல்லாமே எதுவுமே பே பண்ணலை. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் நம்ம காமிக்கணும். அப்போ நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கமிஷன் பேயபிள் 2 ஐட்டம், ஒரு ஒர்க்ஸ் மேனேஜருக்கு ஒன்று, ஜென்ரல் மேனேஜருக்கு ஒன்று, 2 18,000 ப்ளஸ் 12,000. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 30,000 rupees. ஸோ இதில் இல்லாமல் இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருந்தது, கிரெடிட் பேங்க், சிசிசி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு 7,600 rupees அது ஒன்று இருக்குது. அப்போ சிசிசி பேங்க் அக்கௌண்ட் அது வந்து 7,600. ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 ஐட்டம். நெக்ஸ்ட் இப்போ இந்த சைடு அசெட் சைடில் பாருங்கள். அசெட் சைடில் என்னென்ன வரும், மிஷினரி ஒன்று இருக்குது 36,000, அதை போடுங்க. அப்போ மிஷினரி 36,000. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங், அதையும் பாருங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங்கில் அதில் இங்கே பாருங்கள் 1,49,000. அப்போ 1,49,000. சரி, இப்போ இது ரெண்டும் போட்டாச்சு. அப்புறம் கரண்ட் அசெட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அசெட்ஸில் க்ளோசிங் ஸ்டாக் நம்ம இங்கே போட்டோம், அந்த ஃபிகர் அப்படியே போட்டுக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கில் இந்த ஐட்டத்தை சேர்த்து போடணும். எங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக்கில்
60,000 ப்ளஸ் 10,000 இந்த 70,000 ருபீஸ் அங்கே க்ளோசிங் ஸ்டாக் வரும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் 70,000 ருபீஸ். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 70,000 ருபீஸ் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த டெட்டார்ஸு நம்ம ஒரு லிஸ்ட்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, இந்த பேலன்ஸை நீங்கள் அப்படியே போட்டால் போதும், இல்லை மறுபடியும் பிரேக்கப் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இங்கே ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டிருப்போம் பாருங்கள், அதாவது இந்த இடத்துல ஒரு ஒர்க்கிங்ஸ், இந்த ஒர்க்கிங்ஸ் இங்கே சண்டே டெப்டார்ஸ் எவ்வளோ போடணும், சேலான பொருள் லெஸ் பண்ணணும், ரெண்ட்டை லெஸ் பண்ணணும், அடுத்தது பேட் டெப்ஸை லெஸ் பண்ணணும். இந்த ஃபிகரில் தான் ப்ரொவிஷன் போடணும். அப்போ இந்த ஃபிகர் தான் வரணும். அப்போ இது வந்து நோட் அப்படின்னு போட்டு இந்த நோட் 1ன்னு போட்டு நீங்கள் இப்போ டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை மட்டும் 47,120 இங்கே எடுத்தால் போதும். அப்போ டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நோட் 1ல் அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு போட்டோம் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் 47,120. ஸோ டெப்டார்ஸ் போட்டாச்சு. அடுத்தது இன்னொரு அமௌண்ட் பார்த்திங்கன்னா பில்ஸ் பேயபிள் போட்டாச்சு. பில்ஸ் ரிசீவபிள் ஒரு 30,000 ருபீஸ். பில்ஸ் ரிசீவபிள் ஒரு 30,000 ருபீஸ். பில்ஸ் ரிசீவபிள் ஒரு 30,000 ருபீஸ் இருக்குது. அடுத்தது கேஷ் இன் ஹேண்டு அக்ரூடு இன்கம்னு ஒன்று இருக்குது. அக்ரூடு இன்கம் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னேன் இங்கே வரும் அப்படின்னு சொன்னேன், இந்த அக்ரூடு இன்கம். அப்போ அக்ரூடு இன்கம் எவ்வளோப்பா, 3,000 ருபீஸ் அக்ரூடு இன்கம். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் போட்டாச்சு, அக்ரூட் இன்கம். கேஷ் இன் ஹேண்டு ஃபஸ்ட்லேயே இருக்கும் ஒரு 4,000 ருபீஸ். கேஷ் இன் ஹேண்ட் 4,000 ருபீஸ். கேஷ் இன் ஹேண்டு ஸோ 4,000 ருபீஸ். அப்போ இதில் இன்னும் ஏதாவது வர வேண்டியிருக்கா பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் இன் ஹேண்டு, அக்ரூட் கமிங்கம், மீதி இதில் அவ்வளோதான் டோட்டல். இதை ரெண்டையும் நம்ம சேர்த்து போட்டுட்டோம். க்ளோசிங் ஸ்டாக் இது ஓகே. இப்போ நீங்கள் ரெண்டையும் டேலி பண்ணி பாருங்கள் மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னு. அப்போ 2,19,000 ப்ளஸ் 16,000 ப்ளஸ் 62,520 ப்ளஸ் 4,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 7,600. ஸோ 3,39,120. 3,39,120 இந்த சைடு வருதா பார்த்துடலாம். 36,000 plus 1,49,000 plus 70,000 plus 47,120 plus 30,000 plus 3,000 plus 4,000. So 3,39,120. அப்போ 3,39,120. ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. இதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, 14 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இந்த செம்மை பொறுத்த வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். இதில் கொஷின் நம்பர், இதில் PQR ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. அப்போ ஈக்குவலினா என்ன, மொத்தமே 3 பேர்னா 1:1:1 அப்படிங்கிற ரேட்டில் பிரிச்சுக்கிறாங்க. தே ஹேட் பீன் ட்ரேடிங் ஃபார் மெனி இயர்ஸ் ஆர் டிசைடட் டு ரிட்டையர் ஆன். இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் வருது, இது அட்மிஷன் கிடையாது. அப்போ ரிட்டையர்மெண்ட்டு நல்லா பாருங்கள், ரிட்டையர்மெண்ட். த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபர்ம், அதில் பேலன்ஸ் ஷீட்டில் அவனுடைய கேபிட்டல் எவ்வளோ, கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ, கேஷ் எவ்வளோ, டெப்டார்ஸ் எவ்வளோ, அண்ட் தென் ஸ்டாக்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங். ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப ஈஸியானது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதேமாதிரி வேல்யூ ஆஃப் குட்வில் அப்படிங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். வேல்யூ ஆஃப் குட்வில் வந்து 93,000 அப்படின்றாங்க. 93,000 குட்வில் அப்படின்னா அப்போ ரிட்டையர்மெண்ட்டு மொத்தம் 3 பார்ட்னரு, அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1:1. அப்போ ரிட்டையர் ஆகிறோம் யார், ஆர் தான் ரிட்டையர் ஆகிறான். அப்போ ஆர் ரிட்டையர் ஆகிறான் அப்படின்னா அப்போ 1/3 ஷேர் அவனுக்கு கொடுக்கணும் குட்வில்லில். மொத்தமாக எவ்வளோ குட்வில்லு, 93,000. அப்போ 93,000 அவனுடைய ஷேர் எவ்வளோ வரும் அப்படின்னா 93,000 டிவைடட் பை 3 அப்படின்னு பார்த்தா 31,000 ருபீஸ் அவன் கொடுக்கணும். அப்போ இவங்க ரிட்டையர்மெண்ட் பார்ட்னருக்கு 31,000 யார் கொடுக்கணும், பியும் கியூவும் கொடுக்கணும். எந்த ரேஷியோவில் கொடுக்கணும், கெய்னிங் ரேஷியோவில். இப்போ கெய்னிங் ரேஷியோ இங்கே என்ன வரும், நீங்கள் புதுசாக கேல்குலேட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஈக்குவலாக இருக்குதுங்கும் போது அப்போ மற்றவனுக்கு அவனுக்கு 2 பேத்துக்குமே ஈக்குவல் தான், 1:1 தான். அப்போ என்ன பண்ணோன்னா அவன் 31,000 டிவைடட் பை 2 அப்படின்னா அப்போ பி வந்து ஒரு 15,000 ருபீஸ் 500 கொண்டு வரணும், கியூவும் வந்து 15,500 ருபீஸ் கொண்டு வரணும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ட்ரி எப்படி வரும் அப்படின்னா, அதாவது பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், இது வந்து என்ட்ரி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். அடுத்தது கியூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஆர் அப்படின்னு வரணும், ஆர்ஸ் அக்கௌண்ட், ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்.
அப்போ என்ன, இவங்க 2 பேத்துக்கும் டெபிட் வரணும். 15,500 500 15,500, இங்கே 31,000. ஸோ இந்த என்ட்ரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து என்ட்ரி. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் ரீவேல்யூட், ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லேண்ட் அதாவது ரீவேல்யூஷன் போட்டிருக்காங்க. இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடணும். அப்போ இது என்ன ஆயிடுது, லேண்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 75,000 rupees முதல்ல இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1,05,000. அப்போ 75,000 இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை வந்து அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட்லேருந்து அமௌண்ட் போடணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி வாஸ் ரீவேல்யூட் 1,05,500 rupees. அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி ஏற்கனவே 120 இருந்தது, இப்போ இங்கே குறைஞ்சிருக்குது. இப்போ 9,500 rupees குறைஞ்சிருக்கு. அப்போ இதை அப்படியே கேல்குலேட் பண்ணலாம். அதேமாதிரி 6% ப்ரொவைட் ஆன் டெட்டார்ஸ். டெட்டார்ஸில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸுக்கு அது ஒரு 6% போடணும். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் நம்ம இப்போ போடலாம். அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணோம். அதில் வர்ற ப்ராஃபிட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம், ரிட்டைர்மெண்ட் பார்ட்னருங்கிறதுனால 3 பேர்த்துக்குமே பண்ணணும். இப்போ வந்து நியூ பார்ட்னர் கிடையாது, ஓல்டு பார்ட்னர்ஸு. அப்போ இந்த ஒரு 3 பார்ட்னரில் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ மொத்தம் ரீவேல்யூஷன் எல்லாத்துக்குமே பங்கு உண்டு. அப்போ 3 பார்ட்னருக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் நம்ம இப்போ போடலாம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் தெரியும் உங்களுக்கு. ரீவேல்யூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஆஃப் குட்வில் தான், அதை நம்ம இங்கே பிரிச்சிட்டோம். லேண்ட் அண்ட் பில்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ வந்து 75,000. இப்போ எவ்வளோ ஆகிருக்குது, 1,05,000 rupees. அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா பை லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் ஏற்கனவே இருந்த வேல்யூ 1,05,600. இப்போ என்ன ரெடியூஸ் ஆகிருக்குது, அதாவது ஏற்கனவே இருந்த வேல்யூ 75,000, இப்போ இருக்கிற வேல்யூ வந்து 1,05,600. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,600 மைனஸ் 75,000. அப்போ எவ்வளோ, 30,600 rupees. அப்போ 30,600 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 600 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், லேண்ட் அண்ட் பில்டிங் பார்த்துட்டோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,05,000 இருக்குது. ஆனால் ஏற்கனவே பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,20,000 இருக்குது. அப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ 2 பிளான்ட் அண்ட் மிஷினரி இருந்தது. பழைய வேல்யூ எவ்வளோ இருப்பாருங்க, 1,20,000 மைனஸ் 1,09,00 rupees. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 1,09,00 rupees, 1,05,000 rupees. ₹500. அப்போ 1,05,000 rupees. ஸோ 19,500 rupees. அப்போ 19,500 rupees ரெடியூஸ் ஆகுது. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ட்ஸ். அப்போ ப்ரொவிஷன் ஆன் டெட்டார்ஸில் எவ்வளோ வருது, 5%. எவ்வளோ போடணும் டெட்டார்ஸு, 74,000க்கு நீங்கள் டெட்டார்ஸ் போடணும். அப்போ 74,000க்கு டெட்டார்ஸ் போட்டிங்க அப்படின்னா அப்போ 74,000 5% இல்லை 6% நினைக்கிறேன் பாருங்கள், வேல்யூஸு 6%, சாரி. அப்போ 6%, அப்போ 74,000 இன்ட்டு 6% அப்படின்னா 4,440. அப்போ 4,440. அப்போ இந்த ப்ராஃபிட்டை நம்ம 3 பேத்துக்கு பிரித்து போடணும். அப்போ 30,600 மைனஸ் 19,500 மைனஸ் 4,440. ஸோ 6,660. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன். இது வந்து ப்ராஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபர் யாருக்கு பண்ணோம், அதாவது மொத்தமாக யார், PQRக்கு, Pக்கு Qக்கு Rக்கு மொத்தம் ஈக்குவலாக பிரிக்கணும். ஈக்குவலாக பிரித்தா டிவைடட் பை 3. அப்போ 2,220 2,220 2,220. ஸோ இதுதான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அப்போ இந்த அமௌண்ட்டை நீங்கள் பாருங்கள், 30,600 அதுதான் 30,000, அதை நோட் பண்ணிக்கோங்க. 30,600 மைனஸ் 19,500 மைனஸ் 4,400. ஸோ 6,600. சரி, அப்போ 30,600. ஸோ இப்போ நம்ம ரீவேல்யூஷன் போட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது பேலன்ஸ் ஷீட் போடணும். ஐ மீன் பேலன்ஸ் ஷீட்டை விட அவங்க கேட்குறது பேலன்ஸ் ஷீட்டு தேவை. பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் PQR 3 பேத்துக்கும் எப்படியே பாருங்கள். கேபிட்டல் அக்கௌண்ட் இதுவும் சிம்பிள் தான். இப்போ PQR அவ்வளோதான்.
இதில் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள். பேலன்ஸில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,20,85,000. அப்போ பை பேலன்ஸ் 1,20,85,000 75,000 பேலன்ஸில். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், இதில் குட்வில் வரணும். யாருக்கு வரணும், ஆருக்கு வரணும். அப்போ பை யார் கொண்டாடணும், பி அண்ட் கியூ கொண்டு வரணும். அப்போ இவருக்கு எவ்வளோ வரணும், 31,000 நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும், 2R அப்படின்னு போட்டு பியும் கியூவும் எவ்வளோ கொடுக்கணும், 15,500 15,500. ஸோ இது சரி. இவ்வளோ தான் மெயினாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய என்ட்ரி ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ஒன்று வரும். அதுக்கு பை ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷனில் எவ்வளோ, 2,220 2,220 2,220. ஸோ இதை நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வரும் ரிட்டையர்மெண்ட் பார்ட்னர்ஸுக்கு. வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதில் நீங்கள் இந்த அமௌண்ட்டு கொடுத்தீங்களா, இந்த 31,000 நீங்கள் இங்கே போட்டாச்சு, அவ்வளோதான். மீதியெல்லாம் இந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்னர் பேலன்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு லோன் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ எவ்வளோ 75,000 70 முதல் ரிட்டையரிங் பார்ட்னர் க்ளோஸ் பண்ணலாம். 31,000 ப்ளஸ் 2,220. ஸோ பார்த்தீங்கன்னா 1,08,220. அப்போ 1,08,220. அப்போ 1,08,220. அப்போ இங்கே 1,08,220. இது வந்து டு லோன் அக்கௌண்ட். யாரோட லோன் அக்கௌண்ட், ஆர்ஸ் லோன் அக்கௌண்ட். இவங்க 2 பேர்த்து இல்லை. அடுத்தது இவங்களுக்கு பார்க்கலாம். 85,000 ப்ளஸ் 2,220. ஸோ 87,220. இவனுக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 ப்ளஸ் 2,220. ஸோ 1,22,220. இந்த 3 ஃபிகர். அப்போ இதில் நீங்கள் என்ன பாருங்கள், இதில் 1,22,220 மைனஸ் 15,550 போச்சு அப்படின்னா அப்போ 1,06,720. அதாவது எவ்வளோ வருது, 20யா? இதில் 2,220 1,12,000, அதில் 15,500. ஸோ 1,22,220 மைனஸ் 15,500. ஸோ 1,06,720. ஸோ 1,06,720. இவனுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே 87,220. ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் 87,220 மைனஸ் 15,500. ஸோ 71,720. அப்போ 71,720. ஸோ இது வந்து டு பேலன்ஸ் சி பார் டி. ஸோ அப்போ இது வந்து லோன் அக்கௌண்ட்டு, இவங்க 2 பேருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போடலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் போடும்போது அப்படி டோட்டலாக போட வேண்டியது தான். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் அந்த இயரை போட்டுங்க. பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இவங்களது பி இது எவ்வளோ, பி கியூ. அடுத்தது என்ன, ஆர்ஸோட லோன் அக்கௌண்ட். பி இது வந்து 1,06,720. இது வந்து 71,720. அவன் லோன் அக்கௌண்ட் வந்து 1,08,220. இவ்வளோ தான். அடுத்தது லோன் அக்கௌண்ட் 3 போட்டிங்க. அப்போ கிரெடிட்டார்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டு 85,000. ஸோ கிரெடிட்டார்ஸ் 85,000. சரி, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படியே இருக்குது. அந்த கேஷில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ கேஷ் வந்து அப்படி 36,000. டெப்டார்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 74,000ல் லெஸ்ஸு ப்ரொவிஷன் இல்லையா, லெஸ் ப்ரொவிஷன் எவ்வளோ போட்டோம் நம்ம இதில் 4,440. அப்போ 4,440 லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ 74,000 மைனஸ் 4,440 லெஸ் பண்ணிங்கன்னா 69,560. அப்போ 69,560. சரி,
அடுத்தது வந்து ஸ்டாக்கில் வந்து என்ன வேல்யூ அதிகமாக இருக்கா இல்லைன்னு பாருங்கள். அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்படியே 60,000 ருபீஸ் ஸ்டாக்கில் குறையில. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் தான் குறையுது. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 1,20,000 இருந்து லெஸ் ரிடக்ஷன் எவ்வளோ மைனஸ், அதில் பார்த்திங்கன்னா 19,500 லெஸ் ஆகுது. அப்போ 1,20,000 மைனஸ் 19,500 போட்டிங்க அப்படின்னா 1,500. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங்கில் பாருங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ 75,000. இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. முதல்ல ஓல்டு வந்து 75,000, இப்போ வந்து 30,600. அந்த நம்ம ரீவேல்யூஷனில் போட்டோம்ல அந்த இதை அப்படியே பண்ணோம். அப்போ 75,000 ப்ளஸ் 30,600 போட்டிங்கன்னா 1,05,600. அப்போ இந்த வேல்யூ வந்து 1,05,600. அவ்வளோதான், மீதி எந்த பேலன்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்போ 1,06,720 ப்ளஸ் 71,720 ப்ளஸ் 1,08,220 ப்ளஸ் 85,000 போட்டிங்கன்னா 3,71,660. இங்கே அதே பேலன்ஸ் வருதா பார்க்கலாம். 36,000 ப்ளஸ் 67,560, 60,000, 1,05,000, 1,05,600. ஸோ 1 lakh இது டிஃப்ரென்ஸ் வருது. 36,060 இதில் எவ்வளோ வருது? இதில் வந்து 69,000. நம்ம டோட்டல் பண்ணது வந்து 67 போட்டோம், இது 69. கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணிங்க. 69 கொஞ்சம் 69,560, 69,560. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 36,000 ப்ளஸ் 69,560 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 1,05,000 ப்ளஸ் 1,05,600. ஸோ 3,71,660, 3,71,660. ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி. அப்போ இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள். இதில் வந்து எப்படின்னா பிரான்ச் ஹெட் ஆஃபீஸு அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் போடணும். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த க்ரீன் லிமிடெட் அதை நான் படிச்சிடறேன் பாருங்கள். கொஷினில் கொஞ்சம் இருங்க. இதில் Green Limited with their head office at Calcutta invoiced the goods at 20% less than the list price, which cost plus 100%, with the instruction that cash sales are made at invoice price and credit price at list price அப்படின்றான். அப்படின்னா என்னென்னா கிரெடிட் சேல் பண்ணும்போது லிஸ்ட் ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. லிஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன அதை முதல்ல நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா கவனமாக கேளுங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 100 rupees, காஸ்ட் ப்ரைஸ் 100 rupees சொல்கிறான். ஆனால் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா லிஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இதை விட காஸ்ட் ப்ரைஸை விட 100 times அதிகமாக. அப்போ 100% அதிகம். 100% 100க்கு 100% அதிகம் என்ன? 100 rupees ப்ளஸ் 100 rupees. அப்போ லிஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 200 rupees. நல்லா பார்க்கணும், 200 rupees. அப்போ லிஸ்ட் ப்ரைஸ் 200 rupees அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க? 20% லெஸ் தேன் த லிஸ்ட் ப்ரைஸ். அதாவது ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்சுக்கு கூட்ஸ் அனுப்புறது வந்து 20% லெஸ் தேன் லிஸ்ட் ப்ரைஸ். அப்போ லிஸ்ட் ப்ரைஸ் 200 rupees, 20% லெஸ் தேன் அப்படின்னா எவ்வளோ? 40 rupees குறையுது. அப்போ 200 rupeesல 40 rupees போச்சு அப்படின்னா அப்போ இன்வாய்ஸ் ப்ரைஸ், அதாவது ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்சுக்கு அனுப்புகிற ரேட் வந்து ₹160 ரேட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதே கிரெடிட் சேலாக இருந்தால் அது லிஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணுறாங்க. அதாவது 100 rupeesக்கு 200 rupeesக்கு அனுப்புகிறாங்க. லிஸ்ட்டு ப்ரைஸ் 200 rupees. அப்போ நல்லா பார்க்கணும். சேல் பண்ணும்போது கிரெடிட் சேலாக இருந்தால் 200 rupees, ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு அனுப்புறது வந்து 160 rupees, ஆக்சுவல் காஸ்ட் வந்து 100 rupees. அப்போ லோடு என்ன அப்படின்னா ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புறதுல 160க்கு அனுப்புகிறாங்க. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. அப்போ மீதி இருக்கிற 60 rupees. அப்போ ஒவ்வொரு இதுலேயுமே 60 rupees லோடு இருக்குது. அந்த லோடை நம்ம எப்படி பண்ணுவோம்? பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் லோடிங் மட்டுமே நம்ம போட்டுட்டு எப்படி அதனுடைய ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க.
இப்போ நம்ம இப்போ சம்மு போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், பிரான்ச் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இதை ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அவங்க கேட்குறது 2 அக்கௌண்ட்டு தான். இப்போ ஸ்டாக் ஆன் இப்போ காஸ்ட்டு, இப்போ ஸ்டாக்கில் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், அப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் இருக்கணும், அதனுடைய ஓப்பனிங் எவ்வளோ, அப்போ கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன, நம்ம அந்த இதில் ஹெட் ஆஃபீஸ் புக்கில் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டு கூட்ஸ் அண்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடணும். சரி, இப்போ அதேமாதிரி கூட்ஸ் ரிட்டர்ன்டுனா அப்போ பேமெண்ட் சைடில் கிரெடிட் சைடில் போடணும். சேல்ஸில் வந்து கிரெடிட் சேல்ஸு, கேஷ் சேல்ஸு, இந்த மாதிரி கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும் இந்த அமௌண்ட்டை. பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட்டில் போடணும் கேஷ் சேல்ஸாக இருந்தால். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ்னால் பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை கேஷ் அப்படின்னு போடணும். எக்ஸ்பென்சஸ் இங்கே வந்து இங்கே கேட்டிருக்கிறது இந்த 2 தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ்ஸு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரெமிட்டன்ஸு டு ஹெட் ஆஃபீஸ் இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு 3 அக்கௌண்ட் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த 3 அக்கௌண்ட்டையும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்பேஸ் இது இருக்கட்டும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது 3 அக்கௌண்ட் இப்படியே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், ஸ்டாக் அக்கௌண்ட். ரெண்டாவது இதை வந்து நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணலாம். பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் நெக்ஸ்ட்டு பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அடுத்தது பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். இதுவும் தேவை, அவங்க கேட்கல, பட் இருந்தாலும் எதுவும் போடாமல் போட முடியாது. டெப்டார்ஸ் அக்கௌண்ட். சரி, இப்போ நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ நமக்கு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் இந்த இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் டு ஸ்டாக் அட் காஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிரான்ச் காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதில் டு ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் அதை பண்ணலாம். டு பேலன்ஸ் பிஆர்டி. இது வந்து பிரான்ச் பாட்னா பிரான்ச் அக்கௌண்ட்டு தான் இப்போ நம்ம போடுறோம். அப்போ நான் வெறும் பிரான்ச்சுன்னு போட்டிருக்கேன், நீங்கள் பாட்னா அப்படின்னு போட்டுக்கலாம். பாட்னா பிரான்ச்சு இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கணும். ஹெட் ஆஃபீஸுங்கிறது என்ன, க்ரீன். அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் என்ன பாருங்கள், க்ரீன் லிமிடெட். அப்போ க்ரீன் லிமிடெடு கம்பெனி பேர். இது வந்து ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. அப்போ டு பேலன்ஸ் பி பாடி எவ்வளோ அமௌண்ட்டு, 4800. இதை அப்படியே போட்டுங்க. அடுத்தது டெப்டார்ஸ் நம்ம 3 அக்கௌண்ட் போட்டிருக்கோம், அதுலேயும் ஓப்பனிங் வரும். அப்போ டெப்டார்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். இந்த 3 அக்கௌண்ட்டு ஒரே டே சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ண வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4000 rupees. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம், அதாவது கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ். கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ்னால் அப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாட்னா பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னு போடணும். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எவ்வளோக்கு அனுப்புகிறாங்க, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சில் 52,800 அந்த ஃபிகரை போட்டுங்க. அடுத்தது கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ். அப்போ அப்படின்னா அதே தான், அது கிரெடிட்டில் நீங்கள் போடணும். பை கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எவ்வளோ அமௌண்ட்டு, 400 rupees. அந்த 400 rupees அப்படியே போட்டுங்க. அடுத்தது கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் 2 இருக்குது. அப்போ கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கவனிங்க, பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெர்னல் என்ட்ரி. பார்த்தீங்கன்னா பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். ஏன்னா ஸ்டாக் குறையுது, பிரான்ச் டெப்டார்ஸ் ரிசீவ் பண்ணுறான். அப்போ பை பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். இது வந்து கிரெடிட் சேல்ஸுக்கு எவ்வளோ, 40,000. கேஷ் சேல்ஸுக்கு பை பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட், பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் அது எவ்வளோ, 18,400. சரி, இதெல்லாம் அப்புறம் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸில் இப்போ இந்த என்ட்ரி பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிங்க இல்லையா, பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் விட்டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். அப்போ இதில் வந்து இங்கே இந்த என்ட்ரி அப்படியே போடணும். பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்.
இந்த 40,000 இங்கேயும் போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். கேஷ் ரிசீவ்டு என்ன? அப்போ பை கேஷ். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 34,254 அப்படின்னு போகணும். ஸோ இதை போட்டாச்சு. அடுத்தது ரெமிட்டட் எக்ஸ்பென்சஸ் எதாவது தேவையில்லை. இப்போ இவங்க கேட்கல, அதனால் அது நமக்கு தேவையில்லை. ரெமிட்டட் டு இதுவும் தேவையில்லை. டெப்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்காங்க. அப்போ டெப்டார்ஸோட பை பேலன்ஸ் கேரி டவுன், அந்த க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்னா 9,746. அவ்வளோதான் இதில். அடுத்தது ஸ்டாக் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸில் க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் பை க்ளோசிங் பேலன்ஸ் சி பாடி எவ்வளோ அமௌண்ட்டு? 7,040. இப்போ நம்ம ஒன்று முக்கியமான மேட்டர் நம்ம கேல்குலேட் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரான்ச் டெப்டார்ஸுக்கு கிரெடிட் சேல் அனுப்புகிறோம். கிரெடிட் சேல் அனுப்பிச்சோன்னா அதில் நம்ம என்ன பண்ணோம்? 200 ரூபா ரேட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா, ஆனால் பிரான்ச்சுக்கு அனுப்புறது 160 ரூபா. அப்போ 160 ரூபா கணக்கு எடுத்துக்கங்க. 160 ரூபாய்க்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம், 200 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போ எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் டு கிராஸ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் நல்லா கவனிங்க. எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் டு கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்டில் லான் கிராஸ் ப்ராஃபிட்டில் எவ்வளோ இருக்குது? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதாவது 200 ரூபா ரேட்டு, அதாவது லிஸ்டட் ப்ரைஸில் தான் அனுப்புகிறோம். லிஸ்டட் ப்ரைஸில் அதாவது 200 ரூபாய்க்கு அனுப்புகிறோம் ரேட்டு. இதுதான் லிஸ்டட் ப்ரைஸ். இன்வாய்ஸ் ரேட் எவ்வளோ? நம்ம அனுப்புறது 160 ருபீஸ். அதாவது பிரான்ச்சுக்கு அனுப்புறது, ஹெட் ஆஃபீஸிலிருந்து பிரான்ச்சுக்கு அனுப்புறது இந்த ரேட்டு. ஆனால் லிஸ்டட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 200 ரூபா. கிரெடிட் சேல்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறது 40,000. அப்போ 40,000 வந்து நம்ம 200 ரூபா ரேட்டுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ அது கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ தூக்கியிருக்கும்? அப்போ கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ? கிரெடிட் சேல்ஸ் தான் இந்த 40,000 ருபீஸ். அப்போ 40,000 ருபீஸ். அப்போ 200 ரூபாய்க்கு 40,000 அப்படின்னா அப்போ 40 ரூபா அந்த லோடு இருக்குது இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் டு கிராஸ் ப்ராஃபிட். அப்போ 40,000 டிவைடட் பை 200. அப்போ 200 ரூபா ரேட்டுக்கு லிஸ்டட் ப்ரைஸுக்கு 40,000 சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த 200 மைனஸ் இதில் வந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 40 ருபீஸ் பேலன்ஸ். அப்போ 40க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதுதான் வந்து அப்போ 40,000 டிவைடட் பை 200 இன்ட்டு 40. ஸோ 8,000 ருபீஸ். இது வந்து என்னென்னா எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் டு கிராஸ் ப்ராஃபிட். இதுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி நீங்கள் போட்டுக்கணும். அதாவது பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், பிரான்ச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இப்போ ரெண்டு இடத்துலையுமே இப்போ வரும். அப்போ இந்த 8,000 ருபீஸ், இந்த 8,000 ருபீஸ், இது ரெண்டுமே வரும். அப்போ நீங்கள் இதில் பாருங்கள். இப்போ இந்த பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டு பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போடுங்க. இப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் இருக்கா? அப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 8,000 ருபீஸ். சரி, அப்போ இங்கே பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு பை பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னா 8,000 ருபீஸ். அப்போ இதை போட்டாச்சு. சரி, இப்போ இந்த பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஏற்கனவே இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதான் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணலாம். 8,000 ருபீஸ் போட்டிங்கன்னா இதில் என்ன இருக்குது, எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். 4,056 இதில் வந்து ஆக்சுவலாக கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ 400 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 18,400 ப்ளஸ் 7,040 கொஞ்சம் ஈக்குவலாக தான் வர்ற மாதிரி இருக்குது. 65,840. அப்போ 65,840 மைனஸ் 4,800 மைனஸ் 52,800 மைனஸ் 8,000 லெஸ் பண்ணிங்கன்னா 240 ரூபா சர்ப்ளஸ். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா டு ஸ்டாக் சர்ப்ளஸ். நல்லா நோட் பண்ணிங்க. ஸ்டாக் சர்ப்ளஸ் 240 ரூபா. இப்போ இதை பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம். ஓப்பனிங் இவ்வளோ இருந்தது, கூட்ஸ் இவ்வளோ அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு தெரியல, அதாவது இது சொன்னோம் இல்லையா, அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஒரு 8,000 ருபீஸு. அதுக்கப்புறம் கூட்ஸ் சென்ட் ஆனது, இது கிரெடிட் சேலு, கேஷ் சேலு, க்ளோசிங்கு, இது எல்லாமே போட்டோம், இருக்கிறத வச்சு போட்டோம்.
இப்போ பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இந்த மெத்தடில் இந்த ஓப்பனிங் நம்ம அனுப்பிச்சது பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு 160 ரூபா ரேட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 100 ருபீஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது 100 ரூபா தான் காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் அனுப்பிச்சது வந்து 160 ரூபாய்க்கு. அதாவது ஹெட் ஆஃபீஸிலேருந்து பிரான்ச்சுக்கு. அப்போ இதனுடைய லோடை எடுக்கணும். ஒவ்வொன்றிலையும் நீங்கள் லோடு எடுக்கணும். அப்போ இதுக்கு ஒரு லோடு எடுக்கணும். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சஸ் இதுக்கு ஒரு லோடு எடுக்கணும். இந்த ஸ்டாக் சர்ப்ளஸில் இதுக்கு ஒரு லோடு எடுக்கணும். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் இதுக்கு ஒரு லோடு எடுக்கணும். அடுத்தது க்ளோசிங்க்கு இதுக்கு ஒரு லோடு எடுக்கணும். இந்த லோடெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள் ஒன்று. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு எடுப்போம் ஓப்பனிங்க்கு வந்து இந்த அதே மாதிரி பேலன்ஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அதுலேயே எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோக்கு 4800. அப்போ 4800 எவ்வளோக்கு 160க்கு எப்படின்னா அப்போ 60க்கு எவ்வளோ? அப்போ 4800 அனுப்பிச்சது வந்து 160க்கு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 60. அப்போ லோடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800. அப்போ இந்த 1800 இங்கே போடணும். அப்போ நம்ம இந்த இதை எடுத்துட்டோம். அடுத்தது கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அதை பாருங்கள். அப்போ பை கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கோம்? 52,800. இதுலேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா 52,800 டிவைடட் பை 160 இன்ட்டு 60. அப்போ 52,800 டிவைடட் பை 160 இன்ட்டு 60 போட்டிங்க அப்படின்னா 19,800. அப்போ 19,800. அப்போ இதுவும் வந்துடுது. அடுத்தது பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போட்டோம் இல்லையா? பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் இங்கே ஒரு 8,000 போட்டோம் இல்லையா? இந்த இடத்துல மட்டும் என்ட்ரி பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் போய்ட்டு பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அப்போ இங்கேயும் அப்போ பிரான்ச் பை பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் இங்கே ஸ்பேஸ் இருக்குது பரவாயில்ல. பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அந்த 8,000 ருபீஸ் அங்கே போட்டதுக்கு உண்டான சைமல்டேனியஸ் என்ட்ரி இங்கேயும் போட்டாச்சு. இப்போ நடுத்தது இந்த 240க்கு ஒரு என்ட்ரி போடணும். அப்போ அதில் என்ன? பை சர்ப்ளஸ். அப்போ பை ஸ்டாக் சர்ப்ளஸுக்கு அது எவ்வளோ? 240. அப்போ 240 இன்ட்டு 160 இன்ட்டு 60 போடுங்க. அப்போ 240 டிவைடட் பை 160 இன்ட்டு 60 போட்டிங்க அப்படின்னா ஒரு 90 ருபீஸ். சரி, இப்போ இந்த டெபிட் சைடில் இருக்கிறதுக்கு உண்டான லோடெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதில் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சுக்கு அதுங்க பாருங்கள். அப்போ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எவ்வளோ இந்த அமௌண்ட்டு? 400. இந்த 400 டிவைடட் பை 160 இன்ட்டு 60. அப்போ 400 டிவைடட் பை 160 இன்ட்டு 60 ஸோ 150. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸில் எப்படி பார்க்கலாம். அதில் பை டு பேலன்ஸ் சி பாடி அது இல்லை எவ்வளோ போட்டோம்? 7,040 ரூபாய்க்கு டிவைடட் பை 160 இன்ட்டு 60. ஸோ 7,040 டிவைடட் பை 160 இன்ட்டு 60 அப்படின்னு பார்த்தா 2,640. அப்போ 2,640. ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோம். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு சைடில் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அதுதான் கிராஸ் ப்ராஃபிட். அதாவது பிரான்ச் P&L அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இந்த சைடில் 1,800 ஆட் பண்ணுங்கள் ப்ளஸ் 8,000 ப்ளஸ் 2 தடவை 8 அப்போ ஒரு ஏற்கனவே போட்டோம் அது சாரி இதை எடுத்துடலாம். ஒரு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்போ 1,800 ப்ளஸ் 8,000 தான் போட்ட ஞாபகம் இருந்தது. அப்புறம் 19,800 ப்ளஸ் 90. ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 29,690 29,690 அதிலிருந்து மைனஸ் 150 மைனஸ் 2,640 அப்படின்னு வர 26,900 ருபீஸ் தான் உங்களுக்கு பிரான்ச் P&L அக்கௌண்ட். பிரான்ச் P&L அக்கௌண்ட் இது வந்து பேலன்சிங் ஃபிகர். இதுதான் எவ்வளோ வருவாங்க? 26,900. இதுதான் ப்ராஃபிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு கேல்குலேட் பண்ணோம். அப்போ இந்த சம்மும் ஓவரு. நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பாருங்கள். இது நெக்ஸ்ட் கொஷனில் இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இருந்தாலும் ரெண்டையுமே போட்டுடலாம், உங்களுக்கு புரியும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போட்டோமா இல்லை சமம் 6A போட்டாச்சு. இப்போ 6B. இப்போ 6Bயில்
இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்க, 1/4/2023 the godown of Y Limited were destroyed by fire. The records of the company reveal the following particulars. Stock on opening stock கொடுத்துருக்காங்க, stock closing stock 80,000, purchases. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா 1/1 31 டிசம்பர் வரைக்கும், அதாவது கேலண்டர் இயருக்கு 23 கொடுத்துருக்காங்க. அப்போ ஜனவரி 1 கொடுத்துருக்காங்க, 31 டிசம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க, சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டை போட்டு அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணோம், அந்த ரேஷியோ எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது சேல்ஸில் அப்படிங்கிறத இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷத்தில் அதாவது 1/4/2024 டேட் ஆஃப் ஃபயர் வந்தது உங்களுக்கு 1/4 அதாவது 1 ஏப்ரல் 2023 அடுத்த வருஷம். அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் முடிஞ்சிருச்சு, ஏப்ரல் 1 ஃபயர் ஆகிடுச்சு. அப்போ போன வருஷம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை போட்டுட்டு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வருஷம் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக்குன்னு நம்ம மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிச்சிடலாம். அதில் ரெசிடியூவல் வேல்யூ எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்குது தான் கிளைம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது நார்மலாக சிம்பிள், ஆனால் இருந்தாலும் சில ட்ரிக்கியாக சில இது கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கம்பைன் ஃபார்மில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸி, பட் 2 ஃபார்முமே இதில் போடலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், 1/4/2000 அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்ச்சேசஸ் ஃப்ரம் இதிலேருந்து டேட் ஆஃப் ஃபயர் என்ன 1/4/23 அது வரைக்கும் 75,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், 1 lakh பண்ணியிருக்கோம். அப்போ ஒட்டுமொத்தமாக ஏன்னா நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு ஃபயர் ஆகும்போது எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அட்ஜஸ்டடு தான் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு பேர் நம்ம கேல்குலேட் பண்ணால் தான் நமக்கு புரியும். அப்போ நம்ம மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு தான் நம்ம அதை கேல்குலேட் பண்ணணும். அதை எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸில் முதல்ல நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம். நார்மலாக ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போன வருஷத்தினுடைய ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, பர்ச்சேஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். போன வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 75,000. அப்போ 2 ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 அதை அப்படியே போடுங்க. அடுத்தது பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது 2 பர்ச்சேசஸ். இதில் பர்ச்சேசஸில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, இன் வேல்யூவிங் த க்ளோசிங் ஸ்டாக் 5,000 வாஸ் ரிட்டன் ஆஃப் ஹூஸ் காஸ்ட் வாஸ் 4,800. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 5,000 ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணிட்டோம், லாஸ்ட் கணக்கில் எழுதிட்டோம். அப்போ லாஸ்ட் கணக்கில் காமிச்சோன்னா அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,800. ஆனால் ரைட் ஆஃப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 5,000. அப்போ 200 ரூபா நமக்கு லாஸு. அப்போ அந்த லாஸை நம்ம எங்கே காட்டணும், ஸ்டாக்கில் தான் வச்சுக்கணும். பார்ட் ஆஃப் தி ஸ்டாக் வாஸ் சோல்டு, அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கு நம்ம ரைட் ஆஃப் பண்ணல அதை வந்து நம்ம அடுத்த வருஷத்தில் சேல் பண்ணுறோம் 2024. எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னா அட் ஏ லாஸ் ஆஃப் ₹400 நஷ்டத்துக்கு சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ 2,400 rupees அப்படின்னா அப்போ நஷ்டத்துக்கு சேல் பண்ணுறோன்னா 2,000 ரூபாய் சேல்ஸு. அப்போ 2,000 rupees சேல்ஸ் வந்து அடுத்த வருஷத்தில் இன்க்ளூட் ஆகிருக்கு அந்த சேல்ஸில். ஸ்டாக் சால்வேஜ்டு வாஸ் அப்படிங்கிறது வந்து 5,000 rupees. ஸோ த கோடவுன் அண்ட் ஸ்டாக் ஆஃப் த ஸ்டாக் வாஸ் விச் வாஸ் ஃபுல்லி இன்சூர் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் கிளைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் ஓப்பனிங் ஸ்டாக் பண்ணோம், பர்ச்சேசஸ் பார்த்தோம். பர்ச்சேசஸ் வந்து 3,10,000 rupees. ஆனால் அதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் அதாவது 5,000 rupees ரைட் ஆஃப் பண்ணிட்டோம், அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் 4,800 ரூபா. அப்போ அந்த பர்ச்சேஸில் நம்ம லெஸ் பண்ணிடலாம். அப்போ லெஸ் அப்படின்னு போட்டு இது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் எவ்வளோ, பர்ச்சேசஸ் எவ்வளோ மொத்தமாக பாருங்கள், 3,10,000 ரூபாய், 3,10,000. அதில் லெஸ் வந்து 4,800 ஏன்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு. அப்போ 3,10,000ல் மைனஸ் 4,800 போச்சு அப்படின்னா 3,05,200. இதுதான் பர்ச்சேசஸ். அப்போ இதை பார்க்குறோம். சேல்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள், பை சேல்ஸ் வந்து 4 lakhs சொல்லியிருக்கான், அதை அப்படியே வச்சுக்கலாம். சேல்ஸில் 4 lakhs. சரி, இதில் இதெல்லாமே நம்ம போன வருஷம் போடுறோம், அதாவது as on 31/12/2023 போடுறோம். போன வருஷம் டிசம்பர் மாதத்துக்கு உண்டானதை போடுறோம். அப்புறம் இதை நம்ம பர்ச்சேஸ் போட்டோமா, நெக்ஸ்ட் ஜிபி அப்படிங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணணும், அதுக்கு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், ஏதாவது சொல்லியிருக்கானா பாருங்கள், அதாவது அப்போ கேல்குலேட் பண்ணணும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்கில் பாருங்கள், அதாவது ஸ்டாக் ஆஸ் ஆன் 1 அதாவது
31/12/2000 80,000 rupees. அப்போ ஸ்டாக் வந்து 80,000 rupees ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இதில் 5,000 நம்ம ஏற்கனவே பண்ணுங்க அப்நார்மல் ஐட்டம்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்நார்மல் ஐட்டம்ஸ் என்ன? அப்நார்மல் ஐட்டம்ஸ் அதாவது 5,000 rupeesக்கு நம்ம ரைட்டாக பண்ணிட்டோம். ஆனால் அதனுடைய காஸ்ட் வந்து 4,800 ரூபா. அப்போ 200 ரூபா நமக்கு லாஸு. அந்த லாஸை எங்கே கொண்டு போய் வைக்கணும்? இதில் தான். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கில். அப்போ மீதி எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல ஒரு பொசிஷன் பண்ணணும். அப்போ 80,200 rupees இப்போ நீங்கள் வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக காட்டணும். அப்போ நீங்கள் 80,200 rupees அப்படின்னா அப்போ 4 lakh ப்ளஸ் 80,200. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த சைடில் 4,80,200. அப்போ 4,80,200. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? மைனஸ் 75,000 மைனஸ் 3,05,200. ஸோ 1 lakh rupees. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1 lakh. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி வரும் உங்களுக்கு பாருங்கள். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினு அப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து ஜிபி டிவைடட் பை சேல்ஸு இன்ட்டு 100. அதுதான் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ ஜிபி மார்ஜின் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ? ஜிபி எவ்வளோ? 1 lakh. சேல்ஸ் எவ்வளோ? 4 lakh. இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு. 1 lakh டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 25%. அப்போ ஜிபி மார்ஜின் வந்து 25%. அப்போ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு கொஞ்சம் இருங்க, இதை குறைச்சிக்கலாம். இப்போ மெமராண்டம் ட்ரேடிங் இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமராண்டம் ட்ரேடிங்கில் ஓப்பனிங் அப்படியே எடுத்துக்கங்க. இது வந்து இந்த வருஷத்துக்கு எப்போ 1/1/2024 இருந்து எப்போ ஃபயர் ஆச்சு? அதான் 1/1/2023 தான் ஃபயர் ஆகிருக்கு. அப்போனா நீங்கள் இந்த பீரியடில் ஏற்கனவே நம்ம போட்டது எந்த வருஷத்துக்கு போட்டோம்? 31/3/2023. அப்போ 1/1/2023 இருந்து 24 இருந்து நீங்கள் ஃபயர் ஆனது வந்து 23 தான் சொல்கிறோம். அப்போ இது வந்து எப்படின்னா 31/3 கரெக்டு. சரி, அப்போ ஃபயர் ஆன டேட்லேருந்து அதாவது ஓப்பனிங் டேட்டில் இருந்து ஃபயர் ஆன டேட்டு வரைக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் ஓப்பனிங் என்ன பண்ணலாம்? அந்த ஓப்பனிங்கை அப்படியே போட்டுக்கலாம். ஓப்பனிங்கில் 80,200 rupees. அப்போ ஓப்பனிங் அப்படியே போடுங்க. டூ ஓப்பனிங் 80,200 rupees. அடுத்தது பர்ச்சேஸ் பண்ணது எப்போ? ஃபயர் ஆகிற வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணது 1/4 பர்ச்சேஸ் பண்ணது 75,000 rupees. அதையும் அப்படியே போட்டுங்க. சேல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பை சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸு 1 lakh rupees சேல் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த ஃபிகர் தான் 1 lakh rupees சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து லெஸ் அப்நார்மல் ஐட்டம் அடுத்த வருஷத்துக்கு நம்ம சேல் பண்ணது அதாவது 2,400க்கு 400 ரூபா லாஸுக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ 2,000 rupees நீங்கள் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா வர்றது வந்து 98,000 rupees வரும். இந்த 98,000 rupees நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு தான் 25% மார்ஜின் போடணும். அப்போ டூ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா 98,000 இன்ட்டு 25% அப்படின்னு போனால் 24,500 அப்படின்னு போடணும். அப்போ ஸ்டாக் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதை பேலன்ஸ் பண்ணி டெபிட் சைடு ஆட் பண்ணி இதை நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்டாக்காக இந்த டேட்டா ஃபயர் இப்போ கிடச்சிரும். அப்போ 80,200 ப்ளஸ் 75,000 ப்ளஸ் 24,500 போட்டிங்க அப்படின்னா 1,79,700 இதில் 1,79,700 மைனஸ் 98,000 அதை லெஸ் பண்ணிங்கன்னா 81,700. இதுதான் பை க்ளோசிங் ஸ்டாக். அப்போ டேட் ஆஃப் ஃபயரில் அந்த டேட்டில் நம்மக்கிட்ட இருந்த ஸ்டாக் எவ்வளோ, அப்போ எவ்வளோ கிளைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? ஸ்டாக் சால்வேஜ்டு அப்படின்னா என்னென்னா எவ்வளோ தான் டேமேஜ் ஆனாலும் அந்த பைசா 5,000 ரூபாய் நமக்கு லாஸ் கிடையாது, திரும்பி வந்துடுது. அப்படின்னா இவ்வளோ லாஸ் ஆச்சு, ஆனால் சில டேமேஜ் ரேட்டத்தை நம்ம சேல் பண்ணால் கூட அதுக்கு உண்டான பைசா நமக்கு 5,000 வந்துடுது அப்படின்னா அப்போ கிளைம் பார்த்தீங்கன்னா 81,700 மைனஸ் 5,000. அப்போ இந்த கிளைம் தான்
அப்போ -5,000. இது வந்து நார்மல் ரேட்டில் வந்தால் அப்போ 76,700 இது கிளைம். ஆனால் இதுலேயே கம்பைன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று போட்டால் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். அதையும் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவில் அதில் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா பழைய மெத்தடையும் நீங்கள் போடுங்க. அதில் நீங்கள் நார்மல் ஐட்டம், அப்நார்மல் ஐட்டம், அதை எப்படி எழுதிங்க, அப்நார்மல் ஐட்டம் டோட்டல், நார்மல் அப்நார்மல் டோட்டல். இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால இது பண்ணுறேன். அப்போ இது பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலில் இப்போ இந்த சைடில் இதுவும் அப்படி தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆரம்பத்தில் இருக்குது நார்மல் ஐட்டம் என்ன வருது பாருங்கள். முதல்ல ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங்கில் இது வந்து 75,000 இருக்குது, இங்கேயும் 75,000 இருக்குது. சரி, அடுத்தது பர்ச்சேசஸ், 2 பர்ச்சேசஸ். போன வருஷம் பர்ச்சேசஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 3,10,000 rupees பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் அப்நார்மல் ஐட்டங்கிறது 5,000 ரூபாய். இதை வந்து நம்ம ரைட்டாக பண்ணிட்டோம். அதனுடைய காஸ்ட் வந்து 4,800 ரூபாய். அப்போ அதை லெஸ் பண்ணணும். அப்போ 3,10,000 4,800 போச்சு அப்படின்னா 3,10,000 -4,800 போச்சு அப்படின்னா 3,05,200. இதையும் அப்படியே பார்த்துங்க. அடுத்தது இதில் நார்மல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான். அதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. சேல்ஸ் 4 lakhs தான், இங்கேயும் சேல்ஸு 4 lakhs தான். இப்போ நல்லா பாருங்கள், நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோம் இப்போ 4 lakhக்கு இந்த 4 lakhக்கு ஜிபி க்ளோசிங் ஸ்டாக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 80,000 க்ளோசிங் ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. ஆனால் 80,000ல் இங்கே -200 rupees, அதாவது 4,800 ரூபா காஸ்ட்டு, ரைட் ஆஃப் பண்ணது 5,000 ரூபா. அப்போ லாஸ் அப்படிங்கிறனால மைனஸில் போட்டிருக்கோம் -200 rupees. அப்போ அது போக தான் நமக்கு 80,000 rupees க்ளோசிங். அப்போ இது இல்லாமல் இது மைனஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் இங்கே எவ்வளோ இருந்திருக்கும், அப்போ 80,200 இருந்திருக்கும். அப்போ பார்க்கணும் 80,200 இருந்திருக்கும். அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த 4 lakhsக்கு ஜிபி அப்படிங்கிறது கிராஸ் ப்ராஃபிட்டு. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அதாவது 4 lakh ப்ளஸ் 80,200 மைனஸ் 75,000 மைனஸ் 3,05,200. ஸோ 1 lakh வரும். அப்போ 1 lakh. அப்போ 2 GB அப்படிங்கிறது இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 1 lakh. இப்போ எவ்வளோ 4 lakh 80,200. அப்போ 4 lakh 80,200. ஸோ மைனஸ் 4 lakh 80,200 மைனஸ் 75,000 போட்டிங்க அப்படின்னா மைனஸ் 3,05,200 போட்டிங்கன்னா 1 lakh. அப்போ 1 lakh rupees. அப்போ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் 25%. அப்போ அதே தான் அங்கே. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், நல்லா பார்க்கணும். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். அது ஏற்கனவே ஒன்று போட்டோம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் கற்றுக்குங்க, அதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும், நீங்கள் இதில் இந்த 4,800 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் சால்வேஜ்னு ஒன்று போட்டோம் இல்லையா, அது வந்து அந்த ஐட்டம் வந்து எவ்வளோ வரும்னா அந்த ஸ்பேஸ் எழுதுறதுக்கு இடம் இல்லை. அப்போ இங்கே வந்து ஒரு 5,000 rupees. இந்த 5,000 rupees அப்படிங்கிறது தான் இந்த 4,800. இந்த 4,800ல் 5,000 சால்வேஜ்டு, அதில் -2,000, அப்போ தான் 4,800. அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஸ்டாக் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5,000 அப்படியே வச்சுங்க. சரி, இப்போ நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ 40,000 4 lakh ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 5,000. ஸோ இங்கே 4,85,000. இங்கேயும் இந்த 1 lakh இங்கே போட்டிங்கன்னா திருப்பி இதையும் அப்படின்னா 1 lakh, இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 4,85,000. ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டோம். இப்போ இதிலேருந்து நீங்கள் இந்த ஓப்பனிங் அக்கௌண்ட் வந்துட்டு மறுபடியும் மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டால் இப்போ இந்த 3 மாத பீரியடில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எவ்வளோ இருந்தது, பர்ச்சேஸ் எவ்வளோ இருந்தது, இந்த டேட் ஆஃப் ஃபயரில் எவ்வளோ ஸ்டாக் இருந்தது, அதையும் நம்ம இந்த மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அதுலேயும் எப்படி போடுங்க. மெமராண்டம் ட்ரேடிங்கில் அதுலேயே நார்மல் அப்நார்மல் டோட்டல், நார்மல் அப்நார்மல் டோட்டல்.
இப்போ இதில் எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம எவ்வளோ பண்ணோம்? 2 ஓப்பனிங் ஸ்டாக் ஓப்பனிங் அந்த இருக்கிற ஃபிகர் அப்படியே போடுங்க. 80,200 அந்த இதில் போட்டோம் இல்லையா, ஓப்பனிங் வந்து இந்த 80,200 அப்படியே வரும். அப்போ 80,200 ஓப்பனிங், இதில் -200 அப்படியே இங்கே 80,000 நம்ம போட்டோம்ல, அந்த ஃபிகர் அப்படியே எடுத்துங்க. அப்போ இந்த 3 மாதத்தில் பர்ச்சேஸ் பண்ணது 75,000, அதை அப்படியே போட்டுங்க. 75,000 இங்கே எதுவும் வரும், 75,000. அடுத்தது வந்து ஜிபி நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதுக்கு முன்னே இங்கே பை சேல்ஸு, இங்கே சேல்ஸில் பை சேல்ஸில் வந்து எவ்வளோ 1 lakh நம்ம சேல் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிக்கணும். அதில் 2,000 rupees தான், அதாவது 2,400. மொத்தமாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் 4,800, ரைட் ஆஃப் பண்ணது 200 ரூபா. இந்த 4,800ல் பாதி அமௌண்ட்டை வந்து 2,400 நம்ம லாஸுக்கு 400 ரூபா லாஸுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ லாஸுக்கு 400 ரூபா போச்சுன்னா அப்போ 2,000 rupees. அப்போ 2,400 மைனஸ் 400 2,000. அப்போ இந்த 1 lakhல இந்த அப்நார்மல் ஐட்டம் 2 போச்சுன்னா இங்கே 98,000. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஜிபி கண்டுபிடிங்க. இந்த 98,000க்கு 25% ஜிபி நம்ம கால்குலேட் பண்ணோமா. அப்போ ஜிபி ஈக்குவல் டு, அப்போ 1 lakh டிவைடட் பை 4 lakh, இந்த 1 lakh டிவைடட் பை 4 lakhனாலும் இங்கேயும் அதே 25% தான் வரும். அப்போ 25%, அப்போ 25% 98,000க்கு, அப்போ 98,000 இன்ட்டு 25% அப்படின்னா 24,500. அப்போ 24,500னா இப்போ நீங்கள் பாருங்கள், 80,200 ப்ளஸ் 75,000 ப்ளஸ் 24,500. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,79,700. 1,79,700. இங்கே அப்படியே -200. இங்கே வந்து என்ன வரணும்னா, மறுபடியும் நான் சொல்கிறேன். இதில் இங்கே பாருங்கள், அப்போ 1,79,700 மைனஸ் 98,000 அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 81,700. சரி, இதில் நம்ம 4,800 2,400 சேல்ஸு, லாஸுக்கு 400 ரூபாய்க்கு 2,000 விற்றுட்டோம். மீதி 2,400 சேல்ஸ் இருக்குது. அந்த 2,400 சேல்ஸ் இங்கே. சரி, அப்போ மொத்தமாக என்ன ஒரு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும்? இந்த ஸ்டாக்கில் 81,700 பாதி தான் விற்றுருக்கோம், பாதி அப்படியே ஸ்டாக்காக இருக்கும் 2,400. அப்போ 81,200 ப்ளஸ் 2,400 போட்டிங்க அப்படின்னா 84,100. இதுதான் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு. சரி, இப்போ இது நீங்கள் வேல்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே 4,400 வரும். இந்த 4,400 பண்ணிங்க அப்படின்னா இதில் மைனஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகிடும், 4,600 ஆகிடும். ஏன்னா இப்போ 4,600 மைனஸ் 200 தான் வந்து 4,400 வரும். இப்போ இது நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1 lakh இந்த 84,100, அப்போ 1,84,100. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,84,100 பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பேலன்ஸ் வரும். அப்போ 1,84,100 மைனஸ், நீங்கள் பழைய மெத்தடே போட்டு போயிடலாம், இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். 80,000 மைனஸ் 75,000, ஸோ 29,100. சரி, இப்போ நீங்கள் ஸ்டாக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதாம்மா ஸ்டாக். அப்போ இதில் வந்து என்னென்னா, நல்லா பாருங்கள், 1/1/2023 அப்போ 1/4 வரைக்கும், அதாவது 1/4 தான் ஃபயர் ஆகுது. 1/4 வரைக்கும் 23 இந்த டேட்டில் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, அப்போ அமௌண்ட் ஆஃப் கிளைம் அப்படின்னு பார்த்தா, அப்போ மொத்தமாக ஸ்டாக் டேமேஜ் ஆனது வந்து அமௌண்ட் ஆஃப் கிளைம் அப்படிங்கிறது, ஸ்டாக் டேமேஜ்டு 84,100. இங்கே கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வரும். ஆடு சாரி, இதில் வந்து இது பண்ணும் எவ்வளோ லெஸ்ஸு சால்வேஜ்டு. அப்போ ஸ்டாக் சால்வேஜ்டு எவ்வளோ வருது, லெஸ் ஸ்டாக் சால்வேஜ்டு 5,000 சால்வேஜ் ஆகிடுது. அதில் கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. இப்போ 24,100 மைனஸ் 5,000 அப்படின்னு போட்டிங்கன்னா 79,100. இதுதான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் கிளைம். இந்த கொஷினை இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதுவும், இதையும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு
இப்போ இந்த கொஷனில் நீங்கள் பாருங்கள், கொஷின் நம்பர் 7ல் அப்படியே பாருங்கள், இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி இந்த கொஷின் வருது. டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 2023-24 during the financial year 2023-24, an e-commerce firm entered into a foreign currency transaction relating to the fees for technical services paid to Lucas Limited. So அது வந்து at an Atlanta based organization in the US. The transaction was $24,000 which was entered into on 7/12/2022. The payment for the same was made on 25/2024. Given that the exchange rate பாருங்கள், என்னைக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ அந்த டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் 7/4/2023. இது இந்த இடத்துல வந்து 23 மாற்றிங்க, இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது, இது வந்து 2023 வரணும். அப்போ இதில் ஒரு ரேட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரேட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தெரியும் இல்லையா, அதான் $76.50 கொடுத்தா அதாவது $1 கிடைக்கும், அமெரிக்கன் டாலர். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, எவாலுவேட் த அமௌண்ட் அட் விச் த டிரான்சாக்ஷன் வுட் கெட் ஆர் ரெகக்னைஸ்ட் and then evaluate the amount of foreign exchange gain or loss to be recorded in the financial year for the year 2023-24. இது ரெண்டுக்கும் கேட்குறாங்க. அப்போ முதல்ல நம்ம பார்க்கும்போது டிரான்சாக்ஷன் டேட் என்ன, அதான் இந்த டேட், இது 23 அது. அப்போ டிரான்சாக்ஷன் டேட்டுங்கிறது நல்லா பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட்டு அதாவது 7/12/2023 இந்த டேட்டில் தான் பேமெண்ட் மேடு எப்போ பண்ணுறாங்க, பேமெண்ட் கொடுக்குறது வந்து 25/2024 கொடுக்குறாங்க. சரி, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு கொடுத்துருக்காங்க. 7/12/2023 ஒரு ரேட்டு, 1/1/2024 ஒரு ரேட்டு, 31/3 ஒரு ரேட்டு, 20 ஒன்று. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏவுக்கு பார்க்கலாம். ஏவுக்கு பார்க்கும்போது எவாலுவேட் த அமௌண்ட் அட் விச் த டிரான்சாக்ஷன் வுட் கெட் ரெகக்னைஸ்ட் இன் த புக்ஸ் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11 பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சுட் பி ரெக்கார்டட் ஆன் இனிஷியல் ரெகக்னைஷன். அப்போ என்றைக்கு இனிஷியல் ரெகக்னைஷனில் தான் நீங்கள் பண்ணணும். ஆக்சுவலாக டேட் என்ன, இனிஷியல் ரெகக்னைஷன் டேட் என்ன, 7/12/2023. இதுதான் டிரான்சாக்ஷன் டேட்டு. அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, ரேட் அப்படிங்கிறது $73.80. அப்போ அந்த ரேட் வந்து $73.80 அன்னைக்கு இந்த ரேட்டு இந்த டேட்டில். ஆனால் எவ்வளோக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, $24,000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதாவது $24,000 இருக்குது. அப்போ 24,000 × 73.80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டில் எடுத்துக்கணும். அப்போ 24,000 × 73.8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அதாவது 17 lakhs ருப்பீஸில் வரும். இப்போ 17 lakhs71,200 இந்த அமௌண்ட்டு தான். அப்போ இந்த டேட்டில் அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11 த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி டிரான்சாக்ஷன் சுட் பி ரெக்கார்டட் ஆன் இனிஷியல் ரெகக்னைஷன். அப்போ ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸுக்கு வந்து 24,000 கொடுத்துருக்கோம். அன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $73.80 வருது. அப்படின்னா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்தியன் ருப்பீஸில் கொடுக்குறது 17 lakhs71,200 அப்படின்னு ஆன்சர் பண்ணோம். இது வந்து ஏக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2023-24க்கும் 24-25க்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. அப்போ ஃபார் 2023-24க்கு 23-24க்கு பாருங்கள், 23-24க்கு அப்போனா என்ன பண்ணுவீங்க நீங்கள், 31/3/2024 எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன. அப்போ 31/3/2024 எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து $75.45. அப்போ நீங்கள் அந்த வருஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணோன்னா, அப்போ 24,000 இன்ட்டு அந்த ரேட் என்ன சொன்னீங்க, $75.45. அதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா, அப்போ 24,000 இன்ட்டு 75/45 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 lakhs 18,000. அப்போ ருப்பீஸ் 18 lakhs
10,800. இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ளெக்ட் பண்ணணும் இந்த பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ ஆன் 31/3/2024 சொன்னோம் இல்லையா, இந்த டெக்னிக்கல் சர்வீசஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த ஓஎஸ் சர்வீசஸ், அதாவது ஓஎஸ் ஃபீஸ், அது என்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் பேர் பாருங்கள், டெக்னிக்கல் சர்வீஸ்னு போடுங்க. இந்த ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் should be regularized, should be reflected in the balance sheet using the closing rate அப்படின்னு போட்டு இந்த ரேட் என்னமோ அந்த ரேட்டை சொல்லிவிடுங்க. The value will be, we have to multiply 24,000 into 75 பைசே 75 rupees into 45 பைசே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18,10,800 rupees வரும். அதை தான் நம்ம காட்டணும் பேலன்ஸ் ஷீட் டேட்டில். சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஆன் எப்போ பேமெண்ட் எப்போ கொடுக்குறோம், 25/2024. 2024 கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி எவ்வளோ வருது பாருங்கள், 76.80 ரூபா. அதே 24,000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 76.50 ரூபா அப்படின்னா அப்போ 24,000 into 76.50 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,36,000. அப்போ 18,36,000 வருதுங்களா, 36,000. அப்போ இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் பண்ணணும். அப்போ இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் இந்த ரேட்டில், இந்த டேட்டில் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணால் இது இந்த இந்தியன் ருப்பீஸில் பண்ணணும். சரி, எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது, ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 18,10,000. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, எக்ஸ்சேஞ்சு லாஸ் வருது நமக்கு. அப்போ 18,36,000 இந்த டேட்டில் ரெக்கக்னைஸ் பண்ணால் நம்ம 23/24 நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்ச அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ லாஸ் என்ன, எக்ஸ்சேஞ்ச் லாஸ் எவ்வளோ வருதுன்னா 18,36,000 மைனஸ் 18,10,800 அப்படின்னு போட்டிங்கன்னா ₹25,200 வந்து எக்ஸ்சேஞ்ச் லாஸ். இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் லாஸ் அப்படின்னு போடணும். அப்போ இட் இஸ் டு பி சார்ஜ்டு, இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் லாஸாக இதை வந்து நம்ம காட்டணும். சரி, அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது ரெண்டு தான், வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபார் தி இயர் 24-25க்கும் போட்டாச்சு, அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Z Limited set up its business in the designated backward area, which entities it receives the public scheme announced by Government of India is subsidy. சப்சிடினா மானியம். கவர்மெண்ட் வந்து பேக்வேர்டு ஏரியாவில் இண்டஸ்ட்ரி போட்டிங்கன்னா அங்கே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறனால உங்களுக்கு மானியம்னு சொல்லி கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கும். மொத்தம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் 25% உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த அமௌண்ட்டு. ஆனால் அது வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அது வந்து கேபிட்டல் சப்சிடி இருக்குது, ரெவன்யூ சப்சிடி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறோன்னா டெஃபர்டு ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதாவது பேக்வேர்டு என்டைல்ஸ் announced by the Government of India subsidy of the cost of the investment having fulfilled the conditions laid down under the scheme, the company on its investment 100 lakhs. அப்போ 100 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு 25% சப்சிடி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அக்கௌண்டன்ட் பண்ணது என்னன்னா, அப்போ 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 25 லட்ச ரூபா மானியம் கிடச்சிருக்கு. இந்த 25 லட்ச ரூபாய் அவர் என்ன பண்ணிருக்கார், ஒரே வருஷத்தில் காமிச்சிட்டார். அதாவது அது ஒரு இன்கமாக காமிச்சிட்டார். இது வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு இன்கம் அப்படின்னு காமிச்சிட்டா என்ன ஆகிடும், ஒரே வருஷத்தில் நீங்கள் இன்கம் காமிக்கக்கூடாது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்டர்ட் இன் திஸ் ஆக்ஷன், இது ஜஸ்டிஃபை பண்ணலாமா, இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 12 அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு அசெட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த அசெட் வாங்குறதுனால தான் அவங்க கொடுக்குறாங்க சப்சிடி. அந்த அசெட் வந்து டெப்ரிசியபிள் அசெட்டாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ வருஷம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெஃபர்டு ரெவன்யூ சப்சிடியாக தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் அதை எப்படி எழுதணும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில், த கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிலேட்டட் டு த டெப்ரிசியபிள் அசெட் அப்படின்ட்டு இருந்தால் இட் இஸ் ஏ டெஃபர்டு இன்கம். அதுக்கு பேர் என்னென்னா டெஃபர்டு இன்கம். டெஃபர்டு இன்கம்னா என்ன, டெஃபர்டு இன்கம்னா என்ன, டெஃபர்டு எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ விளம்பரம் கொடுக்குறோம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை விளம்பரம் கொடுக்குறோம், 1 கோடி ரூபாய்க்கு சன் டிவியில் விளம்பரம் கொடுக்குறோம். ஆனால் அடுத்த 5 வருஷம் தான் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் 1 கோடி ரூபாய் இந்த வருஷத்துலேயே எக்ஸ்பெண்டிச்சர்ஸுன்னு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த வருஷம் ஒட்டுமொத்தமாக லாஸாக தெரியும், அடுத்த வருஷம்லாம் ப்ராஃபிட்டாக வரும். அப்படி வரக்கூடாது.
5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 1 crore அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸை நீங்கள் 5 வருஷத்துக்கு பிரித்து 20 lakhs 20 lakhs 20 lakhsனு எக்ஸ்பென்ஸ் காட்டணும். அதே மாதிரி மானியமெண்ட்னா இது டெப்ரிசிபிள் அசெட்டா, டெப்ரிசிபிள் அசெட்டை தான் நம்ம வாங்குறோம் இல்லையா, அதனால தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ரொப்போர்ஷனேட் ரேட்டில் ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ இந்த அசெட், இப்போ சப்போஸ் 1 கோடி ரூபா அசெட்டு, இந்த 1 கோடி ரூபா அசெட்டுக்கு நம்ம 5 வருஷத்துக்கு நம்ம போடுறோம். அப்போ 20 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நம்ம டெப்ரிசியேஷன் போடுறோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் சப்சிடியை வந்த சப்சிடியும் நீங்கள் இன்கமாக எப்படி காமிக்கணும்னா டெஃபர்டு இன்கமாக காமிக்கணும். 5 வருஷத்துக்கு பிரித்து போடணும். அப்போ 25 லட்ச ரூபா இன்கம் அப்படின்னா அப்போ 5 lakhs 5 lakhs 5 lakhs 5 lakhs 5 lakhs 5 வருஷத்துக்கு நீங்கள் காட்டணும். டெப்ரிசியேஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு நீங்கள் எப்படி அந்த ப்ரொபோர்ஷனேட்டில் காட்டணும் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 12. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்னா, such grants should be allocated to the income over periods in proportion to which the depreciation of the aforesaid asset is charged. அப்போ நான் இப்போ சொன்னது தான், எக்ஸாம்பிள் சொன்னது தான். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் டெப்ரிசியேஷன் போடுறீங்க, 20 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா, அப்போ சப்சிடி 25 லட்ச ரூபா வச்சுருக்குன்னா 25 லட்ச ரூபா வருமானத்தை நீங்கள் 5 வருஷத்துக்கு ரெவன்யூ இன்கமாக, டெஃபர்டு ரெவன்யூ இன்கமாக 5 lakhs 5 lakhs 5 lakhs காட்டணும். ஸோ த ஹென்ஸ் சப்சிடி 25 lakhs should not be credited to the profit and loss account for the year ended 31st March 2024. ஒரே வருஷத்துக்கு இன்கமாக நீங்கள் காமிச்சிடக்கூடாது. The subsidy should be recognized and credited to the profit and loss account in proportion of the depreciation charged during the life of the subsidized asset. அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். இது தியரி கொஷினு, இது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷினில் நெக்ஸ்ட்டு பாருங்கள். பேக்வேர்டு நெக்ஸ்ட்டு இதுலேயே இன்னொரு சம் இருக்குல்ல, 8A முடிச்சுட்டோம். எல்லா சமயம் ஏதாவது மிஸ் ஆகலையே? சரி. 8A பார்த்தீங்கன்னா on 14/8/2023 புஷ்கர் லிமிடெட் அப்டைன்ட் எ லோன் 65 ரூபா லோன் வாங்கியிருக்காங்க. 65,000 லோன்னா எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு 19,50,000, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபேக்ட்ரிக்கு ஒரு 26 lakhs, அட்வான்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் த டெலிவரி வெஹிக்கிள்ஸ் ஒரு 6,50,000, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒரு 13 lakhs. So in March, the installation of the machinery was completed and also construction of the factory was completed. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபேக்ட்ரி செட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து குவாலிஃபையிங் அசெட் அப்படிங்குமோ. எப்பயுமே குவாலிஃபையிங் அசெட்டாக இருந்தால் தான் அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். மற்ற நான் குவாலிஃபையிங் அசெட் எல்லாம் நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் நீங்கள் பண்ணணும், ரெவன்யூ நேச்சரில் தான் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த ட்ரக் வாஸ் நாட் டெலிவர்டு வித்தின், ட்ரக் வந்து டெலிவர் பண்ணல. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வாங்கின லோனுக்காக டோட்டல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை த பேங்க் ஃபார் த இயர் எண்டட் 11,70,000, அதாவது 11,70,000 rupees. Discuss the interest amount would be treated in the financial statement as per accounting standard 16 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 16 பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும், மொத்தமாக நம்ம எவ்வளோ வாங்கிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19,50,000, அப்புறம் 26 lakhs, 6,50,000, அப்புறம் ஒரு 13 lakhs, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 65 lakhs வருது. அப்போ 65 lakhs வருது. அப்போ பாருங்கள் அது எவ்வளோ, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து 19,50,000. அப்புறம் ஃபேக்ட்ரி செட்டு வந்து ஒரு 26 lakhs. வெஹிக்கிள் வந்து ஒரு 6,50,000. அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் அது ஒரு 13 lakhs. அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 19,50,000 எல்லாம் ரவுண்டில் வரனால அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் 26 lakhs ப்ளஸ் 6,50,000 ப்ளஸ் 13 lakhs போட்டிங்கன்னா 65 lakhs. அப்போ இந்த 65 லட்ச ரூபா தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறான்னா 11,70,000 rupees கொடுத்துருக்கான். அப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த பாக்ஸ் போட்டே கூட போட்டுங்க. அதாவது இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் ஐட்டம்ஸ் போட்டுங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது போட்டுங்க. மூணாவது கேபிட்டலைஸ்டாக என்ன, இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலைஸ்டுனா உங்களுக்கு P&L வரும், இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலைஸ்ட். அடுத்தது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் பாருங்கள் எக்யூப்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்யூப்மெண்ட்டில் வந்து இது வந்து நார்மலாக என்னென்னா நாட் குவாலிஃபையிங் அசெட்.
நாட் குவாலிஃபையிங் asset. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம், மொத்தமாக லோன் வாங்கினது 65 lakhs. ஆனால் இது எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம வாங்கினது வந்து 19,50,000. சரி, ஆனால் மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 11,70,000. அப்போ இதில் மொத்தமாக இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,50,000 டிவைடட் பை 65 lakhs இன்ட்டு 11.7 ஈக்குவல் டு 3.51, அதாவது 3,59,000 அப்போ இதை வந்து நீங்கள் நாட் குவாலிஃபையிங் அசெட்டாக இருக்கனால நீங்கள் வந்து இனிஷியலாக கேபிட்டலைஸ் பண்ண முடியாது, அதாவது அசெட்டுக்கு கொண்டு போக முடியாது. கேபிட்டலைசேஷன்னா கேபிட்டலைஸ்டு, அதாவது சப்சிடியில் கேபிட்டல் சப்சிடி இருக்குது, ரெவன்யூ சப்சிடி இருக்குது. இதை வந்து நீங்கள் ரெவன்யூ சப்சிடிக்கு, அதனால் நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை எங்கே இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போகணும். அப்போ 3,51,000. அடுத்தது பாருங்கள் ஃபேக்ட்ரி செட்டு. ஃபேக்ட்ரி செட்டுங்க பார்த்தீங்கன்னா 26 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறது. ஆனால் 65 லட்ச ரூபா ஒட்டுமொத்த கடன். ஆனால் 26 லட்ச ரூபா தான் ஃபேக்ட்ரி செட்டுக்கு உண்டான லோனு. அப்போ மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து 11,70,000. அப்போ இதனுடைய போர்ஷன் ஃபேக்ட்ரி செட்டோட இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எவ்வளோ? ஃபேக்ட்ரி செட்டுங்கிறது குவாலிஃபையிங் அசெட்டு. குவாலிஃபையிங் அசெட்னா அதை நான் கேபிட்டலைஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 26 டிவைடட் பை 65 இன்ட்டு 11.7 அப்படின்னு போட்டிங்கன்னா 4,68,000. அப்போ 4,68,000 இந்த இடத்துல போடணும், அதாவது இனிஷியல் கேபிட்டலைஸ்டுக்கு. இது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் போடணும். மூணாவது வந்து டெலிவரி வேனு. இந்த வேனை பொறுத்த வரைக்கும் நம்ம லோன் வாங்கியிருக்கிறது வந்து 6.5 lakhs. மொத்த லோன் வந்து 65, மொத்த இன்ட்ரெஸ்ட் வந்து 11.7. அப்போ இதனுடைய இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் என்ன, இது வந்து நான் குவாலிஃபையிங் அசெட்டு. அப்போ இதுவும் வந்து நான் குவாலிஃபையிங் அசெட்டு. அப்போ இதை வந்து என்னென்னா இங்கே தான் கொண்டு வரணும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ 6.5 டிவைடட் பை 65 இன்ட்டு 11.7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.17, அதாவது 1,17,000. இதை வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும் இந்த ஃபிகரு. இதுவும் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோனு. ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வந்து 13 lakhs. ஒட்டுமொத்த லோன் வந்து 65 lakhs. ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்ட் வந்து 11 lakhs. இது வந்து என்னென்னா இதுவும் நான் குவாலிஃபையிங் அசெட்டு. அப்போ நாட் குவாலிஃபைடு அசெட்டு. அப்போனா என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ பாருங்கள். அப்போ 13 டிவைடட் பை 65 இன்ட்டு 11.7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,34,000. அப்போ இதுவும் வந்து 2,34,000. இதுவும் வந்து இந்த இடத்துல தான் வரணும். அப்போ ஒரே ஒரு ஐட்டம் தான் குவாலிஃபையிங் அசெட், அது மட்டும்தான் கேபிட்டலைஸ் பண்ணணும். மீதி எல்லாம் வந்து ரெவன்யூ நேச்சரில் தான் கொண்டு வரணும். அப்போ மொத்தமாக எவ்வளோ கேபிட்டலைஸ் பண்ணுவீங்கன்னா இது வந்து 4,68,000 கேபிட்டலைஸ் பண்ணோம். மீதெல்லாம் இதில் ரெவன்யூக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து அப்போ 3,51,000 ப்ளஸ் 1,17,000 ப்ளஸ் 2,34,000. ஸோ 7,02,000. சரி, அப்போ இந்த சம்மு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்கள் 8th சம்மு. இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு சம் போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான். சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில். இதில் ஆன் 14/8/2023 இது இல்லை, இந்த சம் இல்லை, இது போட்டோமா? சரி, இப்போ இதில் பார்க்கணும். சிட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் City Sports Club of Surat has received 50,000 towards subscription and subscription for 23-24 and 1,4,5,000 rupees. Subscription in advance 1,250. The same was 1,000 and then subscription was 2,000. இப்போ இது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸியாக சொல்லியிருந்தேன் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் எப்படி போடுறது அப்படின்னு. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த அக்கௌண்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டில் நல்லா கவனிங்க. ஓப்பனிங் வந்து எப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ், அதாவது போன வருஷம் அரியர்ஸ் வந்து இந்த வருஷம் ஓப்பனிங். போன வருஷம் இந்த வருஷத்துக்காக ரிசீவ் பண்ணி வச்சுருந்தோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னால் அதுவும் ஓப்பனிங். அப்போ இதுவும் ஓப்பனிங், இதுவும் ஓப்பனிங். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸில் இங்கே பண்ணோம், அதை நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். டு ஓப்பனிங் பேலன்ஸ் பி பாடி அப்படின்னா அது என்ன? இதில் என்ன வரணும்னா அரியர்ஸ் வரும், அதாவது போன வருஷம் அரியர்ஸ்.
இந்த அமௌண்ட். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 1/4/2023. அப்போ நம்ம போடுறது 23-24க்கு போடுறோம், 23-24க்கு போடுறோம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸு, அப்போ அரியர்ஸ் எவ்வளோ, போன வருஷத்தினுடைய அரியர்ஸ் இன்னும் வர வேண்டி இருக்குது. அதாவது போன வருஷத்துக்கு வர வேண்டியது அமௌண்ட்டு 5,000 rupees. அடுத்தது என்ன பண்ணால் இங்கேயே மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2022-23 அன்பெய்டு ஆன் 1/1/2023 அப்படின்றான். அப்போ நீங்கள் இந்த 5,000 தான் இப்போ நம்ம அங்கே போட்டோம், இந்த ஃபிகர் தான் இப்போ இங்கே போட்டிருக்கோம், கரெக்டு. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பெய்டு இன் அட்வான்ஸ் 31/3/2024 பெய்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது பை ஓப்பனிங் பேலன்ஸ் இதுலேயும் ப்ராட் டவுனு. அப்போ போன வருஷம் பெய்டுன்னா ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், போன வருஷம் நம்ம இந்த வருஷத்துக்கு உண்டானதை ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 1,250. சரி, அது இல்லாமல் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், சிடி போர்ட்ஸ் கிளப் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ரிசீவ் பண்ணது அமௌண்ட் வந்து 50,000 rupees. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ பை பேங்க் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ 50,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரி, ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பிரகாரம் அங்கே எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணணும் எவ்வளோ அப்படிங்கிறது. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், சப்ஸ்கிரிப்ஷன் பெய்டு இன் அட்வான்ஸ் 31/3/2024 அது போட்டாச்சு. த சேம் ஆன் 31/3/2024 இந்த ஃபிகர் ஒரு 1,000 rupees. அப்போ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இது க்ளோசிங்கில், அப்போ டு க்ளோசிங் பேலன்ஸ் சிபார்டி அப்படின்னா ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். அப்படின்னா என்ன, அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்ம ரிசீவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம இந்த 31/3/2024 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு பேர். ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு 1,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ நம்ம பாருங்கள் 50,000 போட்டாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் அது இல்லாமல் என்ன வருது பாருங்கள், இன்னொன்று 2,250. இதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2,000 இந்த வருஷத்துக்கு இன்னும் அரியர்ஸ் வர வேண்டியிருக்கு. அரியர்ஸ் வர வேண்டியிருந்தால் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ் அக்கௌண்ட், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பை அரியர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் எப்படி வேணாலும் போடலாம், அரியர்ஸ் இந்த வருஷம் நம்ம வர வேண்டி இருக்கிறது. அப்போ இது வந்து என்னன்னா க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது எவ்வளோ வருது வந்து உங்களுக்கு 2,250. அப்போ 2,250 இது வந்து ஷார்ட்கட்டில் நீங்கள் போடலாம். அப்போ இது நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சிடும். இப்போ 1,250 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 2,250. ஸோ 53,500 53,500 மைனஸ் 1,000 மைனஸ் 5,000. ஸோ 47,500 rupees. அப்போ 47,500 rupees டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அப்போனா என்ன அர்த்தம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் புரியுதுங்களா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இந்த வருஷத்துக்கு உண்டானது நம்ம போட வேண்டி இருக்கும். எவ்வளோ 47,500 அதுதான். அப்போ இந்த தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின், கடைசி கொஷின்னு பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏபிஆர் கரண்ட்லி த பார்ட்னர்ஸ் ஆர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் 4:3. அப்புறம் சி இஸ் அட்மிட்டட் அண்ட் ஆஃப்டர் ஹிஸ் அட்மிஷன் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இப்போ ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க, கேல்குலேட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஈஸியாக போடலாம். அப்போ ஏபிசி 3 பேர், ஓல்டு ரேஷியோ என்ன 2 பேருக்கு, ஏவும் பியும் தான் ஓல்டு ரேஷியோ 4:3. அப்போ 4/7 3/7. நியூ பார்ட்னர் யார் வர்றா, அப்போ சி வாஸ் அட்மிட்டட். அப்போ அவனுக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்குறாங்க அது வேண்டியதில்லை. இங்கே வந்து ஃபுல்லாகவே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ 5:3:2. அப்போ 5:3:2. அப்போனா ஒட்டும் டோட்டல் பண்ணி பாருங்கள், 5/10 3/10 2/10 அப்படின்னு வரும். அப்போ சாக்ரிஃபைசிங் அப்படிங்கிறது என்ன வரும், ஓல்டு மைனஸ் நியூ ரேஷியோ.
அப்போ இவங்க 2 பேருக்கு தான் சாக்ரிஃபைஸ். இவன் நியூ பார்ட்னர், இவனுக்கு எப்பயுமே கெய்னிங் தான். இவங்க 2 பேருக்கு தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ ஓல்டுக்கு இப்போ ஏவுக்கு என்ன வரும்? ஓல்டு 4/7 மைனஸ் 5/10. இவனுக்கு 3/7 மைனஸ் 3/10. இப்போ இது நீ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 70. அப்போ 70ல் 7 10 டைம்ஸ் 10 × 4 40. இங்கே 7 டைம்ஸ் 7 × 5 35. அப்போ இவன் ரேஷியோ என்ன? 5/70. இப்போ இங்கேயும் 70 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 டைம்ஸில் வரும் 70. அப்போ 10 × 3 30. இங்கே 7 டைம்ஸ் வரும் 10 அவுட் ஆஃப் 70ல் 7 டைம்ஸ் வரும் 7 × 3 21. அப்போ ரிமைனிங் என்ன வரும்? 9. அப்போ 9/70. அப்போ ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:9 இஸ் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இதுதான் ஆன்சர். ஸோ இதோட நம்ம முடிச்சிட்டோம்.